ஆமீன். ஆமீன். இன்று 5ஆம் தேதி முதலாம் மாதம் 5ஆம் தேதி ஜனவரி மாதம் 5ஆம் தேதி தை மாதம் 2026ஆம் ஆண்டு திங்கட்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். மாதத்தின் முதல் திங்கட்கிழமை, அதே வேளையிலே புதிய மாதத்திலும் புதிய வருடத்திலும் நாங்கள் இணைந்திருக்கிறவங்கள் எல்லோருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு கர்த்தர் தாமே இந்த நாட்களையும் ஆசீர்வதித்து தருவாராக என்று கர்த்தரண்டை கேட்டுக்கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் நாளின் நேரடி ஒலிபரப்பில் இணைவோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ.com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வரவேற்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். புதிய புதிய வருட ஆசீர்வாதங்கள், வாக்குத்தத்தங்கள் உங்களோடு தங்குவதாக. ஆமேன். ஆமீன். நாங்கள் இந்த வேளையிலும் இன்றைய நாளுக்கான வசனத்துக்கூடாக கடந்து செல்வோம். இன்றைய நாளுக்கான வசனம்: ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் என்று புலம்பல் 3:31 கூறப்பட்ட அந்த வசனங்களுக்காக நன்றி செலுத்துவோம், பெற்றுக்கொள்வோம். ஆமேன். ஆமேன். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள்: 365 நாளில் பரிசுத்த வேதாக புத்தகத்தை வாசித்து முடிக்கத்தக்கதாக தொகுத்து வழங்கப்படுகின்ற அதிகாரங்கள்: ஆதியாகமம் 9, 10, சங்கீதம் 11, 12, 13, பழைய ஏற்பாடிலிருந்து புதிய ஏற்பாடிலிருந்து மத்தேயு 7வது அதிகாரம். இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே ஒலிபரப்பு செய்து பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். பலர் கேட்டிருப்பீர்கள் என விசுவாசிக்கிறோம். அத்தோடு இன்றைய நாளுக்கான வாக்கு தத்தத்தையும் அனுப்பி தந்திருக்கிறோம். ஊழியர் நேற்றைய நாளில் எங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறார், அதை நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். விசேடமாக பரிசுத்த வேதா புத்தகம் இல்லாதவர்கள், வாசிக்க முடியாதவர்கள், கொண்டு செல்ல முடியாத நாடுகள் இருப்பவர்கள், ரகசிய கிறிஸ்தவர்கள், இப்படிப்பட்டவர்களாக அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். கடந்த நேரடி ஒலிபரப்பிலிருந்து இன்று ஒலிபரப்பு வரை பல காரியங்கள் நடந்தேறி இருக்கின்றன. அந்த வகையிலே நாங்கள் விசேடமாக இலங்கைக்காக ஜெபிக்க இருக்கிறோம். அங்குள்ள இந்த ஆமத்துரு என்று அழைக்கப்படுகிற தீரர்கள் செய்கிற அட்டகாசங்களை நாங்கள் காண்கிறோம். அவர்களை கர்த்தர் சந்திக்க வேண்டும், அதற்காக ஜெபிப்போம். வெனிசுவேலா நாட்டு மக்கள் வெறும் துயரத்துக்கூடாக கடந்து சென்றார்கள். அவருடைய தலைவரை அமெரிக்கா கடத்தி கொண்டு போய்விட்டார்கள். இந்த நாட்டிலே சுபீட்சம் வர வேண்டும், அவர்களுடைய செல்வங்களை மக்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அங்குள்ள உலகத்திலேயே அதிகூடிய ஓயில் உள்ள இடம் வெனிசுவேலா. அந்த நாட்டிலே உள்ள மக்கள் அதன் பலனை பெறவில்லை. ஆட்சியாளர்கள் தங்களுக்கு மாளிகைகளை கட்டி கொண்டார்கள். அதே போல் நீங்கள் ஈரானில் கேள்விப்பட்டிருப்பீர்கள். 8வது நாளாக அங்கும் புரட்சியாக இருக்கிறது. இலங்கையில் எப்படி புரட்சி செய்து மாற்றங்கள் வந்து நல்ல ஆட்சி வந்ததோ அதே போல் ஈரானிலும் மக்கள் புரட்சி. மக்களுடைய செல்வங்களை அவர்கள் தங்கள் மாளிகைக்காகவும் தங்கள் தேவைகளுக்காகவும் மற்ற காரியங்களுக்காகவும் கொடுத்து இஸ்ரவேலுக்கு எதிராக நின்றார்கள், அமெரிக்காவுக்கு எதிராக நின்றார்கள். அவர்களுக்காக ஜெபியுங்கள். அந்த நாட்டிலும் அந்த தலைவர்கள் ஓட ஆயத்தமாயிருக்கிறார்கள். மக்கள் தண்ணி இல்லாமல் கூட இருக்கிறார்கள். அப்படியாக அந்த நாட்டுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். அடுத்த சர்வாதிகாரி 2 பேர் இருக்கிறார்கள். ஒன்று சைனீஸ் பிரசிடென்ட், அடுத்ததாக ரஷ்யா. இவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அந்த நாட்டை சூறையாடி தங்களுடைய யுத்தங்களுக்காக காரியங்களுக்காக ஆயத்தமாய் கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக இஸ்ரவேலுக்காக ஜெபியுங்கள். இஸ்ரவேலுக்காக எதிராக ஈரான் தன்னுடைய ஏவுகணைகளை ஆயத்தமாக வைத்திருக்கிறார்கள் என்று அறிகிறோம். அவர்களுக்காக இஸ்ரவேலின் பாதுகாப்புக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். உலக நாடுகள் ஒவ்வொன்றுக்காகவும் மக்கள் சந்தோஷம் சமாதானத்தோடு வாழ வேண்டும், அதோடு கர்த்தரண்டை திரும்ப வேண்டும். அந்த காரியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஈரான் சிறையில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் விடுதலை பெற வேண்டும். ஆப்பிரிக்கா நாட்டிலே கிறிஸ்தவர்களுக்கு எதிராக பல காரியங்கள், கொள்ளைகள் நடக்கின்றன. இவற்றுக்காக நாங்கள் ஜெபிப்போம், தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் பெரிதான காரியங்களை வழிநடத்துவார். திரும்பமாக உங்கள் எல்லோருக்கும் புது வருட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். புது வருட
குடும்பத்துக்கு நாங்கள் ஒரு ஒரு ஃபோட்டோவை செய்து அனுப்பியிருந்தேன். எங்கள் குடும்பத்திலிருந்து உங்கள் குடும்பத்துக்கு வாழ்த்துக்கள். அப்படியாக அனுப்பியிருந்தேன். நீங்கள் அனுப்பி தந்த பழைய படங்களை தான் நான் போட்டிருக்கிறேன். அதனாலே நீங்கள் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே, புது வருடங்களிலே குடும்பமாக படம் எடுத்திருந்தால், ஃபோட்டோ எடுத்திருந்தால் அனுப்பி தாருங்கள். நாங்கள் அவற்றை ஆட் பண்ணுவோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் திருச்சபைகளாக விசேடமாக ஜெபிக்க வேண்டும். இந்த படங்களை நாங்கள் அனுப்புகின்ற பொழுது அவர்கள் பலவித எண்ணலுக்கு ஊடாக கடந்து செல்கிறார்கள். விசேடமாக கனடாவிலே ஒரு ஆலயத்திலிருந்து இன்னொரு ஆலயத்துக்கு போக முடியாது. இப்படியான காரியங்களிலே அவர்கள் படம் வருகின்ற பொழுது அவர்களை தடை செய்து விடுவார்கள். இப்படி பல காரியங்கள் நாங்கள் கண்டிருக்கிறோம். கடந்த 10 வருடங்களாக நாங்கள் 10 வருடம் இந்த நேரடி ஒலிபரப்பில் இருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் நான் கூட 25 வருடமாக வானொலியிலே இருக்கிறோம். அந்த வகையிலே கர்த்தர் வழி நடத்துவாராக. இந்த தடை செய்கிற ஊழியங்கள் தடை சபையிலே அவர்களுடைய தாளந்தை பாவிக்க மாட்டார்கள். அவர்கள் வெளியிலே போய் பாவிக்கின்ற பொழுதுதான் கண்டுகொள்ளுவார்கள். அப்படியாக கண்டுகொள்கின்ற பொழுது தடைகளை உண்டாக்குவார்கள். கர்த்தருடைய சபை என்று இல்லாமல் என்னுடைய சபை விட்டு மற்ற சபைக்கு போக முடியாது. மற்ற ஊழியங்களை கலந்து கொள்ள முடியாது. தங்களுடைய தாளந்துகளை வெளிப்படுத்த முடியாமல் பரிதவிக்கிற மக்கள் பலர் இருக்கிறார்கள். அதனாலே சபையை விட்டு ஓடி விடுகிறார்கள். இப்படியானவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் ஜெபிக்க வேண்டிய காரியங்கள் கணக்க இருக்கிறது. ஊழியர்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்கள். சகோதரி ஜனட் அவர்கள் தொடர்ந்து வழிநடத்துவார். சுருக்கமாக ஜெபியுங்கள். வழியிலே போக வேண்டிய இருப்பவர்கள் நீங்கள் ஜெபித்து விட்டு கடந்து செல்லலாம். மற்றவர்கள் நீங்கள் இணைந்து ஜெபியுங்கள். 2வது சுற்று 3வது சுற்று அந்த ஜெப தேவைகளுக்கு குறிப்புகளுக்கு ஜெபிக்க ஆயத்தமாயிருங்கள். சென்று விடாமல் நில்லுங்கள். அந்த வழியை கர்த்தர் வழி நடத்துவாராக. திரும்பமாக நாங்கள் சகோதரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். அவர் வழி நடத்துவார். பிரைஸ்லோட்டமா. உங்களுக்கும் புது வருட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நாளிலும் எங்களுடன் அதிகால வேளையிலே பாஸ்டர் அந்தந்தாசன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அதிகால வேளையிலே சகோதரி டோலி அவர்கள் அல்பர்ட்டாவிலிருந்து இணைந்திருக்கிறார். பாஸ்டர் ஆண்டன் அவர்கள் டொரண்டோவிலிருந்து இணைந்திருக்கிறார். சகோதரி கால வேளையிலே சகோதரி ஏமி புஷ்பராஜன் நிறைய விஜயமங்களையோடு எடுத்து வருவார். மாலை வேளையில் எங்களுடன் சகோதரன் டொனால்ட் அவர்கள் இணைந்திருக்கிறார். நோர்வே தேசத்திலிருந்து துபாயில் இலங்கையிலிருந்து சகோதரி ஐரீன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சகோதரி செல்வகுமாரி அவர்கள் இணைந்திருக்கிறார் இலங்கையிலிருந்து. சகோதரி நர்மதா மரியா, சகோதரன் சார்ல்ஸ் அவர்கள் பெங்களூர் இந்தியாவிலிருந்து இரவு நேரத்தில் இணைந்திருக்கிறார்கள். இணைந்திருக்கிற உங்கள் எல்லோரையும் திரும்பமாக வாழ்த்தி வரவேற்று கொண்டு இந்த வேளையில் நாங்கள் சகோதரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். வழி நடத்துங்களா. காட் பிளஸ் யூ. ஆமேன். ஆமேன். எல்லாருக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2 மாதத்திலும் நாங்கள் பயணம் செய்ய போற எங்கள் ஜெப பயணத்தை கர்த்தர் நாமே எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் நான் ஒரு பாடலை பாடுகிறேன். அது டோச்சு பாடல் அல்ல, ஆனாலும் அந்த பாடலோடு துவங்க வேணும் என்று என்னுடைய அபிலாசை. ஆகவே நான் பாடுகிறேன். Kevenu Salom Alachim, Kevenu Salom Alachim, Kevenu Salom Alachim, Kevenu Salom 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 Alachim. ஆமீன். தமிழ்ல உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி அப்படி ஒரு ஹெபிரேய பாட்டு இருக்கிறது. அந்த பாட்டை நாங்கள் பாடினோம். ஆகவே இந்த உங்களுக்கு இந்த பாடலை நான் பாடியும் காட்டினேன். கர்த்ததாமே குரல் பார்க்காதீங்க, ஆனால் இது இந்த அர்த்தத்தை பாருங்கள். சாலோம் சாலோம் அழகேமன்னு சொல்லி அங்கு உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக 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 என்று சொல்லி அந்த சாலோம 3 தரம் சொல்லுகிற காரியம் அங்கு எதிரிய மக்கள் மத்தியிலே அது ஒரு பிரதானமான காரியம் இருக்கிறது. அதனால் தான் அந்த பாடலை நான் உங்களுக்கு முன்பாக பாடினேன். கர்த்ததாமே என்ற நாளிலே கூட இருந்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய நாமங்கள் 5 நாமங்களை நாங்கள்
சங்கீதம் 9:7 பார்க்கிறோம். அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. பாருங்கள், இந்த 5 நாமத்துக்கு ஊடாகத்தான் நாங்கள் பிரயாணம் செய்ய வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஆவிக்குரிய பிரயாணத்தை இதிலே இந்த தேவனுடைய 5 நாமத்துக்கு உள்ளாகத்தான் நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே சில வேளைகளிலே ஆண்டவர் அதிசயமான காரியத்தை செய்வார். ஆலோசனை கர்த்தராய் எங்களுக்கு இருப்பார். வல்லமுள்ள தேவனாய் சில இடங்கள்ல இருப்பார். அப்படி சமாதான பிரபுவாய் இருக்கிறார். அங்கு புதிய ஏற்பாட்டிலே வரும்போது அவர் இமானுவேலாய் இருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிற தேவனாய் இருக்கிறார். அங்கு மத்தேயுல வரும்போது அங்கு இயேசு கிறிஸ்து, இயேசு என்ற நாமம் அங்கு கொடுக்கப்படுகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், பழைய ஏற்பாட்டிலே 5 நாமங்கள், புதிய ஏற்பாட்டிலே 2 நாமங்கள், 7 நாமங்கள். எங்கள் தேவன் பரிபூர்ணமான, அந்த பரிபூர்ணமான தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம். ஏனென்றால் அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்தையும் கர்த்தருடைய துதியுங்கள் என்று சொல்லி, கர்த்தருடைய ஊழியக்காரரே துதியுங்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. இங்கே ஊழியக்காரரே என்று சொல்லப்படுகிறது. தேவ சமூகத்திலே நிற்கிறவர்கள் தான் ஊழியக்காரர். இந்த ஊழியக்காரர்களுக்கு 2 காரியத்தை ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். ஒன்று, தன்னுடைய மந்தையை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி, இது தீர்க்க தரிசனம்தான். 2வது காரியம், தேவ ஜனங்களை ஆசீர்வதிக்க அவர்கள் தகுதியுள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், கர்த்தருடைய வீட்டிலும் நம்முடைய தேவனுடைய ஆலய பிரகாரங்களில் நிற்கிறவர்களே கர்த்தரை துதியுங்கள் என்று சொல்லி, நாங்க கர்த்தருடைய வீடு என்று சொல்லும் போது குடும்பம், பிள்ளைகளாய் இருக்கிறது. ஆலயத்திலே நிற்கிறவர்கள் என்று சொல்லும் போது சபையாய் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் நிற்கிறவராய் காணப்படுகிறோம். ஏனென்றால் இந்த தேவனை நாங்கள் ஸ்தோத்தரிக்க வேண்டும். அங்கு வேதத்திலே சொல்லப்படுகிறது, இஸ்ரவேல் குடும்பத்தாரை கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள், ஆரோன் குடும்பத்தாரை கர்த்தரை துதியுங்கள், லேவி குடும்பத்தாரை கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிறவர்களே என்று சொல்லி எழுதி இருக்கிறதாகவே கர்த்தருடைய ஸ்தோத்திரமும் துதியும் அவருடைய நாமம் என்றென்றும் உள்ளது. கர்த்தாவே, உம்முடைய நாமம் என்றென்றும் உள்ளது. கர்த்தாவே, உம்முடைய பிரஸ்தாவம் தலைமுறை தலைமுறையாய் இருக்கும் என்று சொல்லியும், தம்முடைய ஜனத்திலே அவர் நியாயம் விசாரித்து தம்முடைய ஊழியக்காரன் மேல் பரிதாபப்படுகிறவர் தேவனாய் இருக்கிறார். ஏனென்றால் கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அதை தமக்கு வாசத்தலமாகும்படி விரும்புகிறார். இது என்னென்றால், நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன் என்று சொல்லி சொல்லுகிறதை வாக்குத்தத்தங்களை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. நாங்கள் இவற்றுக்காக கடந்து செல்வோம். மறுபடியும் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய ஆன்மீக பயணங்கள், யுக பயணங்கள் இந்த 12 மாதம் நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. ஓகே, நாங்கள் இந்த வேளையிலே நாங்க அவர்களை வரவேற்றுக் கொண்டு எங்கள் தேசத்திலே இந்த 12 மாதமும் கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். அவருடைய பலத்த கரம் எங்கள் தேசத்தை, எங்கள் மக்களை இந்த புதிய ஆண்டிலே, புதிய மாதத்திலே, புதிய கிழமையிலே நடத்த வேண்டும் என்று சொல்லி பாஸ்டர் அவர்கள் நீங்கள் ஜெபத்திலே வரணும். 2026 அன்பும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இந்த புதிய ஆண்டு எங்களுக்கு தந்து இருக்கிறீர். இந்த புதிய ஆண்டில எங்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய அதிகூடிய அபிஷேகத்தை தந்து உமக்கு பிரியமாக வாழ இந்த உம்முடைய ஊழியம் கட்டி எழுப்ப உம்முடைய அபிஷேகம் இந்த 5 கண்டங்களுக்கும் பரவ, இலங்கை தேசம், இந்தியா தேசம், ஒவ்வொரு தேசங்களிலேயும் உம்முடைய நாமம் உயர்த்தப்பட, இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய அபிஷேகத்தை அதிகரித்து தரும்படியாக ஜெபிக்கிறேன். எங்களுடைய பழைய அபிஷேகம் போதாது. புதிய ஆண்டில புதிய அபிஷேகத்தை தந்து, புதிய பலனை தந்து, ஒவ்வொருவரையும் இந்த புது வருடத்துல 12 மாதங்களும் உம்முடைய பலத்த கைகளுக்குள்ள அடங்கி, இதுதான் வழி, பைபிள் தான் வழி என்பதை இந்த ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொள்ள புதிய பலத்தோடு, அன்று காண்டாமிருகத்துக்கு ஒப்பான பலத்தோடு அன்று வழி நடத்தி சென்றே, அதே போல நாங்களும் இந்த கடைசி காலத்துல
காண்டாமிருகத்துக்கு ஒப்பான பலத்தோடு அபிஷேகத்தோடு இந்த ஆண்டை ஓடி முடிக்க ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் உதவி செய்வீராக. உம்முடைய நாமம் ஒன்றே எல்லா நாமத்திலும் மேலான நாமம் என்பதை அறிந்து கண்ட மக்களும் அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக. இயேசு என்ற நாமத்தை தேடி வர 5 கண்டங்களும் மக்களும் தேடி வர கிருபை செய்வீராக. இலங்கை தேசத்திற்காக இப்படியாக ஒவ்வொரு தேசத்திற்காகவும் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, இரங்களோடு இருந்து ஒவ்வொரு தேசத்திலே சமாதானம், அன்பு, உம்முடைய கனிகளை பெற்ற மக்கள் ஒவ்வொரு தேசங்களிலேயும், உம்முடைய அபிஷேகத்தின் கனிகளை பெற்ற மக்கள் ஒவ்வொரு தேசத்திலும் அதிகரிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உம்மை தேடுகிற தேடலை இந்த வருடத்துல நீர் அதிகரித்து பல மக்கள் ரட்சிப்படைய பரலோகம் சீயோனை நோக்கி நாங்கள் பயணம் செய்ய நீர் கிருபை செய்வீராக. ஒருவரையும் என்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆசீர்வதிக்கிறோம். லெஸ்லி குடும்பத்தாருக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் செய்கிற ஊழியத்துல நீர் கூட இருந்து வழி நடத்துகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர் சொல்லிய அந்த ஜெப குறிப்புகள் இந்த வருடத்துல ஒவ்வொரு தேசத்திலையும் அந்த தவறான வழிகளில போகிற ஒவ்வொரு மக்களும் இயேசுவின் வழியில வருவார்களாக. ஜன குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். தொடர்ந்து உம்முடைய ஊழியத்தில தரிசனமாக செயற்படுகிற அந்த மகளை நீர் எடுத்து பயன்படுத்தி இந்த வருடத்துல ஒரு பெரிய எழுப்புதலை, ஒரு ரிவைவலை இலங்கை தேசம் தொடங்க அத்தனை தேசங்களிலும் ஏற்பட நீருக்கு கூட இருந்து வழி நடத்துவீராக. துதிக்கான மகிமை ஒன்றான மெய்த்தவனாய் உமக்கே செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் சபைகளையும் எல்லா பரிசுத்தவான்களையும் கர்த்தர் காத்து நடத்துவாராக. ஆமேன். ஆமென். உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you sister. God bless you everybody. ஆமென், ஆமென். நாங்க குணா பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு praise the Lord பிரதர். குணா பிரதர், நீங்கள் இந்த பிக்குமார்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். அவர்களுடைய கொள்கையிலே அவர்கள் எந்தெந்த இடத்திலே பிள்ளைகளை காண வேணும், அந்த பிள்ளைகளை கண்டு அவர்கள் உணர்ந்து அவர்கள் மனம் திரும்ப வேண்டும். எங்கள் கர்த்தரை அவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிக்குமார் எங்கெங்கு எந்தெந்த தேசங்கள்ல இருக்கிறார்களோ அந்தந்த தேசங்கள்ல எப்பவுமே கலக்கமும் குழப்பமும் அங்கு சண்டைகளுமாய்த்தான் இருக்கிறது. ஆகவே இந்த மதகுருமார்கள் தேவனுக்குள்ளே மனம் திரும்ப வேணும், அவர்கள் திரும்பி நடக்க வேண்டும், தகுதியுள்ளவர்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி நீங்கள் இவர்களுக்காக நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமென், ஆமென். அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் பரிசுத்த ஆவியான தேவனுடைய ஒத்தாசையோடும் உம்முடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம் ஐயா. மறுபடியுமாய் நாங்கள் உம்முடைய சமூகத்தை நோக்கி குடும்பமாய் சேர்ந்து பார்க்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் பாராட்டின உன்னத கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம். தகப்பனே, இப்பொழுதும் ஆண்டவரே இந்த விண்ணப்பத்துக்காக உண்மை நோக்கி பார்க்கிறோம். தங்களை இந்த பூமியில ஆண்டவரே மத குருமார்கள் என்று சொல்லி தங்களுக்கு ஒரு அடையாளங்களை போட்டு கொண்டு ஆண்டவரே வெளியில பார்க்கிற பொழுது ஆண்டவரே மக்கள் கடவுளை தேடுகிற மக்களை போல காண்பித்துக் கொண்டு இல்லாத இறுதியங்களில ஆண்டவரே தங்களுடைய கொடுமைகளினால் நிறைந்திருக்கிற இந்த மத குருமார்களுக்காக உண்மை நோக்கி பார்க்கிறேன். ஆண்டவரே, நீர் ஒருவரை தேவன் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். வானாதி வானங்களை உண்டாக்கின சர்வ சேனைகளின் தேவன் என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இந்த மதகுருமார்கள் தங்களை கர்த்தாவே அடையாளப்படுத்தினாலும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அட்லீஸ்ட் அந்த மதத்தின் அந்த ஒழுக்கங்களுக்கு கீழ்ப்படிந்து மற்றவர்கள் மனுஷர்களாக மதிக்கத்தக்கதாக, மற்றவர்களும் ஜனங்கள் என்று கொள்ளத்தக்கதாக, நல்ல குணங்களுடையவர்களாக
நடக்கும் அட்லீஸ்ட் அவர்களுடைய கண்கள் திறக்கப்படுத்தும் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இது எவ்வளவு ஜனங்கள் இவர்களுக்கு பின்பாக ஆண்டவரே நிற்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்டு ஜனங்கள் முன்மாதிரியாக நடக்கிற கிருபைகள் காணப்படட்டும் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. நீர் ஜீவன் உள்ள தேவன், நீர் ரட்சிப்பின் வழி, நீர் அதிசயங்களை செய்கிற தேவன், நீர் சமாதானத்தின் பிறகு நீர் இருக்கிற தேவன் என்பதை ஆண்டவர இந்த தேசத்து மக்கள், இந்த குருமார்கள் யாவரும் அறிந்து கொள்ளட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, அவர்கள் தங்களுடைய சுய விருப்பத்தின்படியோ சுய சிந்தையின்படியோ இந்த தேசத்தை ஆழ்வு செய்வதற்கு நினைக்காமல் மனச்சாட்சியின்படி தேவன் எல்லாருக்கும் கொடுத்திருக்கிற ஒரு மனச்சாட்சியின்படி தங்களை மாற்றிக் கொள்ள கர்த்தர் தேர்வு செய்வதாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த வருஷத்துல அவர்கள் மனம் திரும்பி தேவனை ஏற்றுக்கொள்கிற காரியங்கள் இந்த இலங்கை தேசத்துல நடக்கட்டும், மதகுருமார்களுக்குள்ள நடக்கட்டும் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தாமே இந்த புதிய ஆண்டிலும் பெரிய காரியங்களை செய்து ஜனங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கத்தக்கதாக உதவிகளை செய்து கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கருத்துல ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கிறோம், தாய் தகப்பன்மாரை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த இலங்கை தேசத்துல இருக்கிறதான ஆண்டவரே, பெரியவர்கள், தேவனை அறிந்தவர்கள், தேவனோடு கூட நடக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் செபிக்கிறோம். தேவனோடு நடக்கிற மக்களுடைய ஆண்டவரே வாழ்க்கைகள் ஆண்டவரே எண்ணம் அதிகமாய் கட்டப்பட்டு கர்த்தருக்காக அவர்கள் சாட்சியாக நின்று மற்றவர்களுக்கு முன்பாக தேவனை உயர்த்தி தேவனுக்காக ஆண்டவரே தேவனுக்காக நிற்கிற மக்களாக தேவனுடைய நாமத்தை கொண்டு அடையாளங்களும் அற்புதங்களும் செய்து அந்த தேசத்தை கலக்கிறவர்களாய் காணப்பட கர்த்தர் தேவ பிள்ளைகளுக்கும் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு காரியத்தை உம்முடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் மறுபடியுமாய் ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல வந்து இன்னும் அதிகமான விண்ணப்பங்களோடு கூட இணைந்து கொள்ளும் வரைக்கும் உங்களுடைய அன்பும் கிருபையும் தயவும் எங்கள் ஒவ்வொருவரும் கூட இருந்து வழி நடத்தட்டும் என்று ஆண்டவரே உம்முடைய கருத்துல எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த புதிய வருஷத்திலும் நாங்கள் இன்னும் அதிகமாய் பெலப்படவும், இன்னும் வைராக்கியத்தோடும் வாஞ்சியோடும் கருத்துகளோடும் சுருக்கமாகவும் ஆண்டவரை நோக்கி உங்களை குறிப்பிட உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இதோ இந்த வேளையிலும் புதிய ஆண்டுல ஆண்டவரே நாங்கள் துவங்கி இருக்கிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் பெலப்படுத்தி தம்முடைய ஞானத்தினாலும் தம்முடைய அன்பினாலும் எங்களை வழிநடத்தி செல்வார்கள் என்று சொல்லி ஆண்டவர் இருக்கிற இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்தில் எங்களை வாசம் பண்ணுகிற பரிசுத்த உடைய ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். உங்கள் சுபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து இந்த வருஷம் முழுக்க கூட இருந்து நடத்துவாராக. ஆமென். ஓகே, நாங்கள் டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் டோலி சிஸ்டர். Praise the Lord, sister. Praise the Lord. Happy New Year. ஆமென் ஆமென். நீங்கள் இந்த யுத்தங்களை ஏற்படுத்த வேணும் என்று நிற்கிற ஒவ்வொரு தலைவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இந்த பூட்டானுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, ஈரான் அந்த அப்படிப்பட்ட தேசங்கள் தேவன் தாமே அவர்களை பொறுப்பேற்று அவர்களுக்குள்ளே ஒரு நல் மனதை வைத்து நல்ல ஆலோசனையை வைத்து அவர்கள் அந்த நிலைமையில் இருந்து மாற்றப்பட ரட்சிக்கப்பட தேவனை அறிகிற அறிவு இந்த யுத்த தலைவர்களுக்குள்ளே முதலாவது வர கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமென் ஆமென் ஆமென். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த கால நேரம் எங்கள் யாவரையும் ஆண்டவரே ஒரு புதிதான கிருபை மூலமாக அனைத்து சேர்த்து வைத்து இலங்கை தேசத்திலும் உள்ள மற்ற தேசங்களுக்கு ஜெபிக்க தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. இந்த கால நேரம் ஆண்டவரே எல்லா தேசத்திலும் ஆண்டவரே மனம் இறங்கி ஆண்டவரே உங்களுடைய தேவ பரிசுத்தமான ஆவி அவர்களை ஊற்றி ஆண்டவரே அவங்களுக்கு ஒரு மனப்பட்டு கூடி ஜெபிக்க கூடிய ஒரு உதவி அவர்களுக்கு செய்யுங்க ஐயா. ஒரு கூட்டத்தார் ஆண்டவரே உங்களுக்கு எழுப்பி இந்த யுத்தத்துல ஆண்டவரே தலைவர்களாய் இருக்கிற எல்லா பிசாசின் நாமத்தை இயேசுவின் நாமத்தின் மூலம் அத்தட்டு அந்த பிசாசுகளை இயேசுவின் நாமத்தின் மூலம்
சிஸ்டர், பிரைஸ் லார்ட். உங்களுடைய நாம் அநேகர் அறிந்து கொள்ளத்தக்கதாக பரிசுத்தமான கூட்டத்தை நீங்க கூட்டி இந்த காலை நேரம் வந்து உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுத்துவதற்கு தந்த உங்களோட மகா பெரிதான அன்புக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. உங்களோட அன்பு பெரிது ஐயா. உங்களோட அன்புல நாங்க மூழ்ந்து உங்களோட அன்புல நாங்க அதிகமாக வாழ்வதற்காக உங்களுடைய அன்புல நிலைத்திருப்பதற்கு உங்களுடைய அப்பா நம்பிக்கையும் அன்பையும் விசுவாசத்தை எல்லா விசுவாசிகளுக்களையும் கூட்டி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறப்பா. எங்களுக்கு இந்த தந்தை கிருபைக்கு நன்றி அப்பா. பிரதர் லெஸ்லி சிஸ்டர் ரீட்டா ஆண்டவரே நடத்திருந்த புதிதான ஊழியத்தை அப்பா, புதிதான வருடத்தில் ஆண்டவரே புதிதான ஊழியங்களை நீங்க செய்ய போறபடியா நன்றி செலுத்துறேன். அவங்களை இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க அப்பா. சாத்தான் சிக்கிற சிங்கம் போல யார வில்லுங்களாண்டு பார்க்கிற, ஆனா நீங்க உங்க இரத்த கோட்டைகளை மறைத்து உங்களோட அப்பா அமிதமான மறைவுல நீங்க அந்த நிழல்ல அவங்க தங்கக்கூடியதாக இன்னும் அதிகமாக பலனையும் தைரியத்தையும் சத்துவத்தையும் கொடுக்கும்படி ஜபிக்கிறப்பா. ஜன சிஸ்டருக்கான வருகிற ஆண்டவரே இந்த அவர்களை ஆசீர்வதிங்க. ஊழியத்தை கோட்டைகளை மறைத்து வைத்துக்கிறேன். அவங்களுக்கு கேட்கறதுக்கு அதிகமாக அவங்கள வேண்டுதலை கொடுத்து நீங்க ஆசீர்வாத வல்லவரா இருக்கிறீங்க. வரப்போற ஒவ்வொரு பிரதர் சிஸ்டர்ஸ் இந்த காலை நேரம் ஆண்டவரை உங்களுக்கு தாகமாக வந்து நின்று உங்களோட நாமத்தை உயர்த்துற ஒவ்வொரு ஊழியக்காரங்கள் உங்களோட கரத்துல கொடுக்கிற நித்திய வெளிச்சத்தை கொடுக்கிற ஆண்டவரே அப்பா. யாவரையும் உங்களோட நடத்த கூட ஆலோசனைப்படி இந்த உலகத்தில் நாங்க இருப்பது உங்களோட சித்தத்தை செய்வதற்கு மட்டுமே ஐயா. ஆனப்படி ஆண்டவரே இவர்கள் யாவருக்கும் ஒரு புதிதான பலனை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படாக ஜெபிக்கிறையா. கோட்டைகளை மறைத்து வைங்க ஆண்டவரே. இன்னைக்கு புதிதான ஆசீர்வாதத்தோட நீங்க ஜெபிக்க போற கிருபைகளுக்கு நன்றி. உலகத்தில் இருப்பதும் பார்க்க எங்களுக்கு இருப்பது பெரியவர் ஆண்டவரே. ஆனால் உலகத்துல உபத்திரம் உண்டு, ஆனா திட்டம் கொள்ளுங்க நான் உலகத்தை ஜெயித்தேன் என்ற பரிசுத்தமான ஆவியை கொடுத்த கர்த்தருக்கு நன்றி செலுத்து. யாவரை இரத்த கோட்டைகளை வைத்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் மூலம் என் பிதாவை தாழ்த்தி ஜெபிக்கிறேன்ப்பா. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமென் 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 ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லா காரியத்திலும் இந்த ஆண்டு முழுவதும் நடத்துவாராக. ஆமென் ஆமென் ஆமென். நன்றி சிஸ்டர். God bless you. ஆமென் ஆமென். நாங்கள் நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் பிரதர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். ஹேப்பி நியூ இயர். ஆமென். உங்களுக்கும் அப்படியே எங்களுடைய வாழ்த்துக்கள். ஹேப்பி நியூ இயர். ஓகே, நீங்க எங்கள் தேசத்திலே 9 மாகாணம் 25 மாவட்டம் இருக்கிறது. அங்கே இருக்கிற எல்லா ராஜாக்கள், அதிகாரிகள், தலைவர்கள், மக்கள் எல்லாரும் பாதுகாப்பும் சமாதானம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல மனநிலைமை அவர்களுக்குள்ள வரட்டும். ரட்சிப்பு வரட்டும். பாவ இருள் அவர்களை மூடாதபடி, சத்துரு அவர்களை சேதப்படுத்தாதபடி தேவன் தாமே காத்து நடத்த வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அதோடு ராதியக்கா, ராணியக்கா அவர்கள் இன்றைய நாளிலே பிரியாணப்பட்டு இலங்கை தேசத்துக்கு போகிறார்கள். அவர்கள் போகிற ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து நிக்கிற நாட்கள் எல்லாம் தேவன் காத்து நடத்த வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஸ்தோத்திராண்டவரே, துதியின் மத்தியில் வாசமா இருக்கிற எங்கள் அற்புதமான தேவனே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. நல்லவர், வல்லவர், மாறாத தெய்வமா இருந்து வழிநடத்துகிற தயவுக்கு உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். கடந்த வருடங்கள் முழுமையாய் ஆண்டவரே, எல்லா ஏற்றத்தாழ்வுகளிலும் ஆண்டவரே, சமாதான சந்தோஷத்திலும் ஆண்டவரே, என் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட இடைப்பட்ட தயவுக்கு உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த புதிய வருடத்திலே புதிய பரிமாணத்துக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. எங்களோடு கூட வழிநடைங்க. ஊழிய பாதையில ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீங்க துணையா இருங்கப்பா. இன்னும் அநேக ஆத்மாக்கள் ஆண்டவரே அப்பா மனம் திரும்பவும் கர்த்தராகிய இயேசு ராஜாவுக்குள் ஆண்டவரே ரட்சிப்படையவும் இந்த பூலகத்திலே ஆண்டவரே காட்டிலும் பரலோகத்தில் இருக்கிற தேவனை பற்றி கொண்டு வாழ்கிற வாழ்க்கையை தந்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த நாளிலும் ஆண்டவரே கொடுத்த ஆண்டவரே விண்ணப்பத்திற்காக உங்களுடைய சமூகத்துல வருகிறோம். கர்த்தர் நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா.
நீர் ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே இளைய தேசத்தை முழுமையாய் உம்முடைய ஆண்டவரே அற்புதமான கரங்களுக்குள்ளாக நாங்கள் ஒப்புவிக்கிறோம். தேவன் தாமே அங்க அரசாட்சி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. அவர்கள் ஞானத்திலே ஆண்டவரை விளங்க அப்பா, சமாதானத்தை எல்லா மக்களுக்கும் ஆண்டவரே மக்களோடு கூட இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அரசாட்சி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பாவம் கரை திரை அற்றவர்களாக ஆண்டவரே அவர்களை மாற்றி பரிசுத்தமான ஒரு வாழ்வுக்குள்ளாக அவங்களை வழிநடத்தி எல்லா ஜனங்களுக்கும் எல்லாம் கிடைக்கும்படியாய் எல்லா ஜனத்திற்கும் ஆண்டவரே ஒரு சமமான ஒரு நீதி நியாயங்கள் கிடைக்கும்படியாய் அந்த பிள்ளைகளுக்கு உதவுகிற கரங்களாய் இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நாட்டில் இருக்கிற குழப்பங்களை எல்லாம் எடுத்து போட்டு தேசத்திற்கு நன்மையை தந்த ஆண்டவரை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் சொல்லி இருக்கிறபடியே ஆண்டவரே நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காது இருப்பாய் என்று சொன்னது போல இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே முடியத்திலே ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே அப்பா நல்ல ஆண்டவரே பணத்தாலும் ஆண்டவரே தன்னுடைய தேவைக்கு தக்கதாய் எல்லா காரியங்களிலும் அவர்கள் ஆண்டவரே மகிழ்ச்சியோடு சமாதானத்தோடு இருக்கும்படியாய் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஏற்ற காலத்தில் தேசத்தை மழை பெய்வேன், நீ கையிட்டு செய்கிற வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறீரே. அப்படியாய் ஆண்டவரே அந்த பிள்ளைகள் எல்லாம் செய்கிற காரியங்களை எல்லாம் ஆசீர்வதிங்க அப்பா. அந்த ஆண்டவரே அரசாங்கத்திலும் ஆட்சி செய்கிறவர்களிலும் ஆண்டவரே குழப்பங்களை எல்லாம் நீக்கி போட்டு சமமான ஆண்டவரே எல்லா இடங்களிலும் ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு ஆண்டவரே ஒரு நீதி நியாயத்தோடு வழிநடத்தும்படி ஆய்ச்சிக்கிறோம். பாவ கரைகளை ஆண்டவரை நீக்கி போடுங்க. அந்த பிள்ளைகளும் பரிசுத்தமா வாழட்டும். அநேக ஜனங்கள் ஆண்டவரே இந்த புதிய வருடத்திலே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தை அறிந்து கொண்ட ஆண்டவரே அதன்படியாய் ஆண்டவரே அப்பா தேவனுக்கு பயப்படுதலே கர்த்தர் ஆண்டவரே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லியிருக்கிறீரே. அப்படியாய் அந்த பிள்ளைகள் எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாற அப்பா இந்த தேசத்திலே ஆண்டவரே முன்மாறி பின்மாறி பெய்ய ஆண்டவரே இந்த தேசத்தை ஆண்டவரே செழுமையான தேசமாய் மாற்ற அந்த தேசத்தின் மக்கள் எல்லாம் ஆண்டவரே அப்பா எல்லா வகையிலும் ஆண்டவரே திருப்தியா இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். சத்ருவின் கைக்கு ஆண்டவரே எந்த விதத்திலும் ஆண்டவரே சிக்காதபடி ஆண்டவரே இது அந்த உலகத்தினுடைய அதிபதியான சாத்தானுடைய சூழ்ச்சியிலே சிக்காதபடி இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதித்து தேசத்திற்கு நன்மையினால் முடிச்சூட்டி இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தர் அப்படியா இந்த பிள்ளைகளோடு கூட இருங்க. ஆட்சி செய்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா. இந்த தேசத்திலே வருமானங்கள் பெருக உதவி செய்யுங்க. அதற்காக ஆண்டவரே இந்த தேசத்தை ஆளுகிற தலைவர்கள் எல்லாம் ஆண்டவரை முயற்சி எடுக்க அநேக இடங்களிலே கர்த்தாவே இவர்கள் சென்று ஆண்டவரே தன் தேசத்திற்கு நன்மையான காரியங்களை பெற்றுக்கொண்டு வர கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சிக்கிறோம். கர்த்தர் அப்படியா செய்ய போவதற்காய் உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறங்க தாவே. இந்த நாளிலே ஆண்டவரே அருமையான சகோதரி ராணி சிஸ்டரின் சமூகத்தில் கொண்டு வருகிற மகன் பிரயாணப்பட்டு ஆண்டவரை இளைய தேசத்திற்கு ஊழியத்திற்கு கடந்து செல்லுகிறதான வேளையில மகளோடு கூட இருங்கப்பா. இந்த மகளுடைய ஆண்டவரே அந்த ஆண்டவரே அவர் செல்லுகிறதான ஆண்டவரை காரியத்தை என்ன நோக்கத்தோடு செல்கிறார்களோ அந்த நோக்கங்கள் எல்லாம் ஆண்டவரை நீங்க ஆசீர்வதிங்க. இந்த வேலையில பிரயாணப்பட்டு கொண்டிருக்க அந்த மகளை ஆண்டவரை சுகபத்திரமாய் கொண்டு சேர்த்து அந்த இடத்தில் அவர் தங்குகிறதான ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவரை அங்க எத்தனை நாள் அங்க தங்குகிறார்களோ அவ்வளவு காலம் ஆண்டவரே என் தேவன் அவர்களுக்கு நல்ல ஆண்டவரை ஒரு ஆண்டவரை பாதுகாப்பை தந்து நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தந்து அவர்கள் ஆண்டவரை திரும்பி வரவரையிலும் ஆண்டவரை பிரசன்ன மகளிருக்குள் இருந்து ஆண்டவரை அவர்கள் செல்லுகிற ஒவ்வொரு இடத்திலும் உடைய பரிசுத்த நாமம் விளங்க கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தர் அப்படியாய் நீ செய்ய போவதற்காய் நமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா மட்டுமா ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். அப்படியாய் அந்த பிள்ளைகளுக்கு கூட ஆசீர்வதிங்க. அந்த புதிய வருடத்திலே அவர்கள் புதிய ஒரு பரிமாணத்துக்குள்ளாக கடந்து சென்று தேவ நீதியிலும் நியாயத்திலும் பக்தியிலும் ஆண்டவரை விவேகத்திலும் ஆண்டவரை அவர்கள் எழுந்து பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. அநேக ஜாதி ஜனங்களுக்கு உதவி செய்கிறவராக மாற்றி வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே சகோதரனின் சகோதரியும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஆண்டவரை இந்த புது இடத்திலே ஆண்டவரை ஒரு புதிய ஆசீர்வாதத்தோட ஆண்டவரை வழி நடத்துங்கப்பா. இன்னும் கூட கர்த்தாவே இந்த ஜெப வேளையிலே ஆண்டவரை
ஊக்கத்தோடும் உருக்கத்தோடும் ஆண்டவரை வந்து கலந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. இன்னும் அநேக ஜனங்களை கொண்டு வந்து சேருங்கப்பா. ஊழியம் ஆண்டவரை பெருகட்டும், உங்களுடைய ஆசீர்வாதமும் ஆண்டவரை பெருகட்டும். உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரை அநேக ஜாதிகளுக்கு சாட்சியாக விளங்க கர்த்தர் உதவி செய்யுங்க. அப்படியா என் தேவன் செய்ய போவதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்ப்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரே அப்பா, இதோ இமையாட்டமாய் அவன் அருமையாய் நடத்தி கொண்டு வருகிறதான் என்று 8 வருட காலமாக ஆண்டவரை நடத்தி கொண்டு வருகிற சங்கமம் ஊடகத்தின் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். அப்பா, இந்த ஊடகத்தை ஆசீர்வதிங்க. இதை நடத்துகிறதான அருமையான தாசன் ஆண்டவரை லேசரி சகோதரனையும் சமூகத்துல கொண்டு வருகிறையா, நீட்டா சிஸ்டரையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. இந்த பிள்ளைகள் ஆண்டவரை இன்னும் ஊக்கத்தோடும் ஆண்டவரை மிகவும் சந்தோஷத்தோடும் ஆண்டவரை இந்த ஊடகத்தை ஆண்டவரை நீ இன்னும் ஆண்டவரை மென்மேலும் மெருகூட்டி ஆண்டவரை நடத்த கர்த்தர் உதவி செய்யுங்க. பிள்ளைகள் செய்யறதான ஒவ்வொரு ஆண்டவரை காரியத்திலையும் நீங்க துணையா இருங்கப்பா. அவர்கள் கையிட்டு செய்யற ஒவ்வொரு வேளையும் என் தேவனாகிய கர்த்தர் நீங்க ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாய் செபிக்கிறோம். இவர்களுக்காக கொடுக்கப்பட்ட மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள் ஆண்டவரே ஜன பந்துகள் ஒவ்வொருவரையும் என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரை ஆசீர்வதித்து நடத்துவீராக. வசனம் இப்படி சொல்லுகிறது, அவரின் வாசல்களின் தாப்பார்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார் என்று சங்கீதம் 147வது சங்கீதத்தில் சொல்கிறது போல பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, பெருக செய்யுங்க. இந்த பிள்ளைகளுக்கு துணையா இருங்க. அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம். அதே வேளையிலும் ஆண்டவர் இந்த ஜபங்களை தொகுத்து வருகிறதான சேனத் மகளையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். மகளை ஆசீர்வதிங்க, அவருடைய கணவனை ஆசீர்வதிங்க, மகனையும் மகளையும் ஆண்டவரை ஆசீர்வதித்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று ஆண்டவரை வேதம் சொல்லுகிறது போல இந்த பிள்ளைகள் அநேக ஜாதி ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் நடக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காக உனக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம், துதியும் கனமும் மகிமை யாவற்றையும் ஆண்டவரை ஒருவருக்கே எடுக்கிறோம். ஏசு கிறிஸ்து என்ற அற்புதமான நாமத்தினால இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து இம்மட்டு காலமா எங்களோடு இணைஞ்சு ஜெபிக்கிற உங்களை நாங்க கர்த்தருக்குள்ளே வாழ்த்தி வரவேற்கிறோம். ஏனென்றால் இந்த தேசத்துக்காக பாரப்படுற ஒரே ஒரு குடும்பம் அநேக நாட்களாய் நீங்க பாரப்பட்டு கொண்டு வருகிறீர்கள். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்நாண்டும் கூட கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென். நாங்கள் நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு சிஸ்டர் நீங்கள் எங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்காக அவருடைய பாதுகாப்புகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அவர்களுக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகட்டும். அவருக்கு விரோதமா நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் ஆண்டவர் பார்த்து கொள்வார். அது அவர்களுடைய சுதந்திரமும் அவர்களுடைய தேவனுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த கிறிஸ்தவர்கள் அயல் நாடுகள்ல அயல் தேசங்கள்ல இருக்கிறவர்கள் எந்தெந்த காரியத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டாலும் அவைகளை எல்லாம் முறியடிக்க எங்கள் தேவன் பெரியவராய் இருக்கிறார். இஸ்ரவேல் தேசத்துக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. Praise the Lord. Hallelujah. Belated wishes for Christmas and New Year for all. Hallelujah. பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே உமது பாதப்படிக்கு நாங்கள் வருகிறோம் அப்பா. இந்த புதிய வருடத்திலும் முதல் நாளிலே கர்த்தாவே முதலாவது ஜெபிக்கிறேன், கூடி ஜெபிக்கிறேன் நாளிலே மகிமை விளங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் கடந்த வருடத்திலே நீர் செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். போக்கிலும் வரத்திலும் ஜீவன் ஆரோக்கியத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஆத்ம சரீரங்கள் ஆவியானவர் தாமே நீர் காத்து வழி நடத்தி நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வருடத்திலும் எங்கள் எல்லோருடைய குடும்பங்களும் வல்லமையான கருத்தில் விசேஷமாக சங்கமம் குடும்பங்களை எல்லாம் ஆசீர்வதிங்க. புதிய ஆசீர்வாதத்தினாலே
புதிய கர்த்தாவை அபிஷேகத்தினாலே நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கொடுத்த ஜெப குறிப்புக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிதாவே இயேசுவே நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் அப்பா. இஸ்ரவேலுக்காக ஸ்தோத்திரம். இஸ்ரவேலை ஆசீர்வதி வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த தேசத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த தேசத்தை எந்த சத்துருவும் எழுந்தாதபடி ஆண்டவரே அப்பா நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் மது ரத்த கோட்டையிலும் கோட்டையிலும் மூடி மறைக்கும்படியாய் ஒப்பு கொடுக்கும். எனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். எனக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா நாவையும் நீ குற்றப்படுத்துவா என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே அந்த தேசத்திற்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சகல தீமையான காரியங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செயலிழந்து போகும்படியாய் கட்டளை கொடுக்கிறோம் அப்பா. அப்படியாக கூட உனக்கு விரோதமாக கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாக வருகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் என்ற வார்த்தையின்படி இஸ்ரவேலின் பட்சமான எல்லா கிறிஸ்துவ நாடுகளும் எல்லா யூத மக்களும் எல்லா ஸ்தோத்திரம் ஆண்டவர் எல்லா அரபு கண்ட்ரிஸும் எல்லாரும் இந்த தேசத்திற்கு தேசத்தை அதிகமாய் ஆசீர்வதிங்க. தேச மக்கள் இன்னும் அறியவும் ரட்சிக்கப்படவும் அறிந்து கொள்ள கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. இவருக்கு ஒன்றும் உனக்கு நேரிடாது என்ற வார்த்தையின்படி இஸ்ரவேலுக்கு எதுவும் நேராதபடிக்கு கர்த்தர் நீ பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். கொள்ளுங்க. இந்த தேச மக்கள் ரட்சிக்கப்பட தேச தலைவர்கள் ரட்சிக்கப்பட ஜெபிக்கிறோம். குழப்பங்கள் எதுவுமே வராதபடிக்கு ஆண்டவரே இந்த முஸ்லிம் கண்ட்ரிஸ் மூலமாக இந்த தேசத்துக்கு விரோதமாக உருவாகாதபடிக்கு கர்த்தர் நீங்க கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். மற்ற நாடுகள் கூட சமாதானமாய் வர உதவி செய்யுங்க. ஒருத்தனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவருடைய சத்ரு கூட அவனுக்கு சமாதானமாய் வருவான் என்ற வார்த்தையின்படி அப்பா நீ இஸ்ரவேலையும் இஸ்ரவேல் மக்களையும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த புதிய வருடத்திலும் புதிய ஆசீர்வாதங்கள் இன்னும் அதிகமான கண்டுபிடிப்புகள் இன்னும் அதிகமான அந்த இடத்துல எழும்ப எல்லா கிறிஸ்தவ மக்கள் எல்லோரும் யூத மக்கள் எல்லோரும் கிறிஸ்தவர்களாக மாறவும் உமது மாறி அவர்கள் ரட்சிப்புக்குள்ளாய் நீர் வழி நடத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. அப்படியாக தேவரீர் பாதுகாத்து ஆசீர்வதிக்கிறதுக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த தேசத்துக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா காரியங்களும் வாய்க்காதே போகும்படியாக கூட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. மற்றபடியாய் கூட தேவன் இம்மட்டுமாய் பாதுகாத்து வந்த இந்த சங்கமம் வானொலி கர்த்தர் நீர ஊழியத்தை ஆசீர்வதிங்க. இதனை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்டே ஐயா மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் அபிஷேகத்தினாலே அடுத்த பரிமாணத்திற்குள்ள சங்கமம் ஊடகத்தை நடத்தி செல்லும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. கரம் பிடித்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இன்னும் ஞானம் அறிவு அன்பு இன்னும் ஐக்கியம் உருவாகட்ட இணைந்து செயல்பட எல்லோருக்குமா ஒரு நல்ல விசுவாச அன்பை உருவாக்கி தரும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படியாக தேவதாசனை உயர்த்தும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இணைந்து பணி புரிகிறதான ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளுக்கும் ஆசீர்வதிங்கப்பா. குடும்பங்களை ஆசீர்வதிங்க, ஊழியர்களை ஆசீர்வதிங்க. புதிய வருடத்திலே சந்திக்கப்படும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்தை தொகுத்து வழங்குறதான மகள் ஜானட்டையும் மகளுடைய கணவனையும் மகனையும் மகளையும் தேவரே நீர் ஆசீர்வதிங்கப்பா. மலை மேலே இருக்கிற பட்டணம் மறைந்திருக்காது என்ற வார்த்தையின்படி இந்த குடும்பத்தை தேவன் நீங்க இன்னும் அதிகமா இந்த புதிய வருடத்தில் அடுத்த பரிமாணத்துக்குள் அழைத்து செல்லுபடியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தகப்பனே ஜெபித்த யாவருக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இனி ஜெபிக்க வருகிறதான அவருடைய குடும்பங்கள் எல்லோரையுமா நீர் ஆசீர்வதிப்பீராக. கடைசியாக ஜெபிக்கிற மகள் ஏமியே உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. அந்த மகள் ஒவ்வொரு நாளும் இந்த கூட்டத்திலே வந்து அந்த மகளை தேவன் இன்னும் அதிகமாய் ஆக்க
எல்லா தேவைகளையும் சந்தித்து இன்னும் செய்கிற ஊழியத்திலே ஆசீர்வாத கரம் அமர்ந்திருக்கும்படியா ஜெபிக்கிறோம். அப்படியாக தேவன் செய்து ஆசீர்வதித்து முழு சங்கமம் குடும்பத்தை வல்லமையா இந்த வருடத்தில் எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வதித்து தேசங்களுக்காகவும் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காகவும் சமாதானத்திற்காக ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரமுடியாக ஜெபிக்கிறோம்ப்பா. அப்படியாக தேவன் செய்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்திக்கிறோம். எல்லா காரியத்தையும் உங்களுடைய பாதப்படியில ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். துதியும் கனமும் மகிமையும் யாவற்றையும் ஒருத்தருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையில் பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்கள் குடும்பம், பிள்ளைகள், பேர பிள்ளைகள் எல்லாரோடும் கூட இருந்து எல்லாரும் நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். உங்களையும் அப்படியே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். எங்கள் ஐரீன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் ஐரீன். வாழ்த்துக்கள். உங்களுக்கும் அப்படியே எங்கள் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி. நீங்கள் எங்கள் தேசத்திலே சத்தியத்தை அறியவும் சத்தியம் விடுதலையாக்கவும் கர்த்தர் தாமே பெரிதான ஒரு ரட்சிப்பு எங்கள் தேசத்திலே எங்கள் மக்கள் மத்தியிலே மனம் திரும்புதல் வர வேண்டும். மனம் திரும்புதல் வரும்போதுதான் தேசத்திலே சமாதானத்தை நாங்கள் காண முடியும். ஆகவே நீங்கள் இதற்காக சுவிசேஷம் எல்லா இடமும் பிரசங்கிக்கப்பட எல்லா மக்களுக்குள்ளும் பிரசங்கங்கள் இறங்க அங்கு காதுகள் அங்கு லிதியாளுடைய இருதயத்தை திறந்த தேவன் எங்கள் தேச எங்களுடைய இருதயங்களை கற்ற திறக்க வேண்டும். நாங்கள் திறந்தால் அது ஒரு கொஞ்ச நேரம் தான். ஆனால் கற்ற திறப்பாரா இருந்தால் நிச்சயமாகவே அவர்கள் நெடுநாள் ஊழியங்களை அவர்கள் ஆசீர்வாதத்தோடு செய்யக்கூடியதாயிருக்கும். ஆகவே இதுக்காக ஜெபத்திலே வழிநடத்துங்க. நன்றி சிஸ்டர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கிறதான நல்ல தகப்பனையும் நன்றியோடு கொடுத்துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தாமே அப்பா ஸ்தோத்திரம். புதிய மாதத்திலே அப்பா, புதிய வாரத்திலே இந்த நிலையிலே கத்தாவே அப்பா உடைய பிள்ளைகள் கூடி செபிக்க கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். கடந்த வருடம் முழுவதுமாய் எங்களை காத்து வழி நடத்தி வந்த கிருபைக்காய் நன்றி ராஜாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கத்தாவே சொல்லப்பட்டதான விண்ணப்பத்தை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தேசம் எங்கிலும் கர்த்தாவே அப்பா உம்முடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படத்தக்கதான வழி வாசல்களை தேவன் திறந்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன நல்ல தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய சத்தியத்தை கொண்டு கர்த்தாவே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு விடுதலை தேவன் நீங்க கொடுக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே தேசங்களிலே கர்த்தாவே அநேக சுவிசேஷர்கள் மிஷனரிகளை தேவன் எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தேசங்களிலே அப்பா எழுப்புதல் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நாங்கள் இந்த கடைசி நாட்களிலே கடைசி நடுகளிலே நின்று கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எந்த ஒரு கர்த்தாவே அப்பா உம்முடைய வருகையில தப்பி விடுதலைப்படுத்தி கர்த்தாவே அப்பா அனைத்து பிள்ளைகளையும் உம்முடைய வருகையில எடுத்துக் கொள்ளப்படத்தக்கதான ஒரு கருவியை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். யாரெல்லாம் அறியாமல் இருக்கிறாங்களோ கர்த்தாவே அவங்க எல்லாம் அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. அவங்களுக்கான வழி வாசல்களை திறந்து கொடுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த மாதிரி கர்த்தாவே அப்பா அநேக கர்த்தாவே அநேக கிராமங்களுக்கெல்லாம் இன்னும் சுவிசேஷம் அறிவிக்கப்படாமல் இருக்கிறது கர்த்தாவே. அப்பா இந்தியா தேசத்திலே 30 லட்சம் 3 லட்சம் கிராமங்களுக்கு இன்னும் சுவிசேஷம் அறிவிக்கப்படாமல் இருக்கிறது கர்த்தாவே. அப்பா அந்த அப்படியான பின்தங்கப்பட்ட கர்த்தாவே தேசங்களுக்கு கிராமங்களுக்கு கர்த்தாவே அப்பா சுவிசேஷத்தை அறிவிக்க அநேகரை எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அறுவடையும் மீதிய வேலையாட்களோ குறைவே
செய்வேன்னு சொல்லி இருக்கிறீங்க தகப்பனே. அப்பா அநேக வாலிப பிள்ளைகளை இந்த நாட்களிலே தேவன் நீங்க எழுப்பும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே சுவாமி. கர்த்தாவே அப்பா எல்லாரும் வார்த்தையை அறிந்து கொள்ள தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே சுவாமி. கர்த்தாவே அப்பா நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா விக்கிர ஆராதனையில எல்லாம் கட்டுப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க தொடும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா சுவிசேஷம் அறிவிக்க முடியாதபடிக்கு தேசங்களிலே இருக்கிற எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே கட்டி நிர்மலமாக்குகிறோம் ஆண்டவரே. அப்பா அப்படி தடைகளை கொண்டு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே வெற்றிப்படைய தேவன் உதவி செய்ய தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு எதிராக எழும்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே உங்களுடைய வேதாகமத்தை ஏந்துகிற பிள்ளைகளாய் மாற்றும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி ராஜாவே. தேசங்களிலே ஒரு எழுப்புதலை கொண்டு வாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைகளினூடாக உங்களுடைய பாடல்களின் அப்பா அந்த பிள்ளைகள் ரட்சிப்படைய தேவன் உதவி செய்ய தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே இந்த நாட்களிலும் கர்த்தாவே அப்பா அறிந்த பிள்ளைகள் கர்த்தாவே அப்பா வீடுகளில் உள்ளவர்களுக்கு தேசத்துக்கு பயந்து கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அந்தரங்கமாக ஆராதித்துக் கொண்டு இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா இப்படியான பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே சுதந்திரமாக ஆராதிக்கிற ஒரு காலம் வரணும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதற்கான வழி வாசல்கள் எல்லாம் தேவன் நீங்க திறந்து கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஆலயத்துக்கு செல்ல முடியாத படிக்க வார்த்தைகளை கேட்க முடியாத பிள்ளைகளுக்காய் தேவன் இந்த ஆன்லைன் பிரேயர் எல்லாம் ஏற்படுத்தி வச்சிருக்கிறீங்க தகப்பனே. அதற்காய் நன்றி ராஜாவே. அதனோட பிள்ளைகள் ரட்சிக்கப்படுறாங்க தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் வார்த்தைகளை கூறி கேட்ட தேவன் எங்களை எடுத்து பயன்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு அதிகமான செய்கிறதான வழிகளை எல்லாம் எங்களுக்கு திறந்து கொடுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி நன்றி ராஜாவே. அப்பா அநேகருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிற பிள்ளைகளா எங்களை மாற்றுங்க தகப்பனே. அப்பா அநேகருக்கு கர்த்தாவை ஜெபிக்கிற பிள்ளைகளாய் கர்த்தாவை எங்களை மாற்றுங்க ராஜாவே. அப்பா இப்படியான பாரப்படுற பிள்ளைகளை தேவன் உருவாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தேசங்களிலே கர்த்தாவே அநேக போதவர்களை தேவன் எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே சுவாமி. அதே வேளையிலே கர்த்தாவே அப்பா கள்ள தீர்க்கதரிசிகள் அதிகமாக பரவி கொண்டு இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா அவர்கள் எல்லாம் எண்ணம் கண்டு கொள்ள தேவன் எங்களுக்கும் வேண்டிய நல்ல ஞானத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த வாலிப பிள்ளைகள் கர்த்தாவே அப்பா அப்படியான போதனைகளுக்கு அடிமைப்பட்டு போய் கொண்டு இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா அப்படியான பிள்ளைகள் எல்லாம் தேவன் நீங்க மீட்டுக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஐயா. நன்றி நன்றி ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தேசம் எங்கிலும் உடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படணும் ஆண்டவரே. தேசம் எங்கிலும் இருக்கிறதான ஜனங்களும் ரட்சிப்படைய தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. அதுக்கான வழிகளை ஆயத்தப்படுத்தி கொடுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா டெக்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாதபடிக்கு அநேக தடைகள் இருக்கிறது கட்டாய இப்படியான தடைகள் எல்லாம் நீக்கி போடுங்க தகப்பனே. அப்பா நாங்கள் யாருக்கெல்லாம் கொண்டு போய் கொடுக்கிறோமோ கர்த்தாவே அதை எரிந்து விடாதபடி அதை வாசித்து கர்த்தாவே அதை பார்க்கத்தக்கதான ஒரு ஞானத்தை அந்த பிள்ளைகளுக்கு தேவன் நீங்க கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஐயா. நன்றி ராஜாவே. நன்றி நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவன் அப்படி செய்ய போறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா நன்றி ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே சுவாமி. நல்லவர் வல்லவர் வாக்கு மாறாதவர் இருபுறம் கருக்குள்ள பட்டயமா இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு கர்த்தாவே ஸ்தோத்திரம் முழு தேசமும் கர்த்தாவே ரட்சிப்படைய தேவன் கிருபையை கொடுக்க போறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி ராஜாவே. நன்றி தகப்பனே. அப்பா தேசங்களிலே நல்ல எழுப்புதலை தேவன் கொண்டு வர போறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உலகம் எங்கிலும் இருக்கிற எல்லா தேசங்களையும் ஜனங்களையும் அது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. சங்கமம் வானொலியிலேயே அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இதுல பணியாற்றுகிறதான சகோதரன் சகோதரிகள் ஒவ்வொருவரும் அது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அநேக பிள்ளைகள் கர்த்தாவை பாரத்தோடு கர்த்தாவை அப்பா செய்கிறதான ஒவ்வொரு ஊழியர்களும்
ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. பால ஜெபாரையிலும் கூட வந்து ஜெபிக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதி தகப்பனே. அப்பா எங்களுடைய ஜெபங்களுக்கு என்று பதில் கொடுக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் கோடான கொடி ஸ்தோத்திரங்கள் எல்லாவற்றிலும் கூட தேவன் நீங்கள் ஒவ்வொருவருக்கும் கூட இருந்து வழிநடத்த போறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. என்னை தாழ்த்தி உயர்த்தி ஜெபம் கேட்டு நிற்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். நாங்கள் ஜெபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து இந்த ஆண்டு முழுவதும் நடத்துவாராக. ஆமேன் நன்றி சிஸ்டர். உங்களையும் ஆசீர்வதிப்பாரா. ஆமேன். நாங்கள் செல்வகுமாரி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். ஆமேன் ஆமேன். உங்களுக்கும் அப்படியே நாங்கள் திருச்சபைக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். திருச்சபையிலே தடைகள், அந்த தாளந்துகளை பயன்படுத்த முடியாத நிலைமைகள், ஆனால் இந்த வருஷம் திருச்சபையிலே நியாய தீர்ப்பு எழும்பும் என்றதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு ஊழியர்கள் ஊழியக்காரர்கள் விசுவாச பிள்ளைகளை யாரா இருந்தாலும் ஆனா தேவன் தன்னுடைய பார்வைக்கு ஏற்றதை அந்த இடங்கள்ல செய்யக்கூடியதாய், தேவனை நோக்கி பார்த்து ஊழியங்களை செய்யக்கூடியதாய் கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி ஒவ்வொரு சபையில இருக்கிற எல்லா தடையும் நீக்கிவிட வேணும் என்று சொல்லி அங்கு ஏனென்றால் நாங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக எங்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவிக்கு உள்ளாகத்தான் நாங்கள் ஊழியம் செய்கிறோம். அவற்றை பலத்த கரத்திலே அடங்கி இருந்துதான் ஊழியம் செய்ய வேண்டும். ஆகவே இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்க வேண்டும். அதற்கு தேவன் பிரியமில்லாத விருப்பமில்லாத காரியங்கள் வராதபடி கர்த்தர் காத்து கொள்ள வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழிநடத்தும். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. நன்றி இயேசு சுவாமி. நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த புதிய வருடத்துல ஆண்டவரே இந்த முதல் மாதத்துல இயேசு சுவாமி அப்பா உங்களுடைய சமூகத்துல ஆண்டவரே ராஜாதி ராஜாவே உடைய பிள்ளைகளாக ஆண்டவரே உடைய ஊழியர்களாய் ஒன்று கூடி இயேசப்பா உங்களுடைய தேசத்துக்காய் உங்களுடைய தேவைகளுக்காக ஜெபிக்க கர்த்தர் எங்களுக்கு தந்த தருணத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா தகப்பனே எங்கள் விண்ணப்பங்களே உங்க சமூகத்துல கண்ணீரோடு ஏறெடுக்கும்படியாய் நீர் சொல்லியிருக்கிறது ஆண்டவரே. ஒன்றுக்கும் கவலைப்படாதபடி உங்க சமூகத்துல ஆண்டவரே எங்கள் விண்ணப்பங்களை ஏறெடுக்க ஆண்டவரே விசுவாசத்தோடு உங்க முகத்தை நோக்கி பார்க்க ஆண்டவரே சுவாமி இந்த உலகத்தை பாராதுபடிக்கு ராஜா உண்மை நோக்கி பார்த்து ஆண்டவரே அப்பா நாங்கள் ஓடத்தக்கதான ஆண்டவரே சுவாமி அந்த கிருபையை நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நீர் கொடுத்திருக்கிறதுக்காக உமக்கு நன்றி பிதாவே. இந்த நாளிலே நேச சுவாமி இந்த பூமியில நாங்கள் நினைப்பது சுத்த கிருபையாக இருக்கிறது ராஜா. ஆண்டவரே நீர் எங்களை ஆண்டவரே சுவாமி ஜபிக்க வைத்ததான அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன். உமது ஜெப ஆவியினால நிரப்புங்க ராஜா. ஆண்டவரே சுவாமி தகப்பனே பாரத்தோடு ஜெபிக்க தேவன் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த அருமையான வேலையில விசேஷமாக எங்களுடைய திருச்சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே சுவாமி சபைகள் உம்முடையது ஆண்டவரே. ஆண்டவரே சுவாமி நீர் கட்டாவிட்டால் ஒருவராலும் அதை கட்ட முடியாது ஆண்டவரே சுவாமி தகப்பனை நீர் ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் ஆண்டவரே ஆண்டவரே சுவாமி ஒரு மனுஷனையும் ஆண்டவரை சபைக்குள் கொண்டு வர முடியாது ஆண்டவரே. குமாரன் ஒரு மனுஷனை ஆண்டவரே அந்த மீட்டுக்கொள்ள சித்தமானால் தான் ஆண்டவரே அந்த மனுஷனை ரட்சிப்புக்குள் நடத்த முடியும். இந்த நாளில ராஜாதி ராஜாவே உம்முடைய ரத்தத்தை கிரயமாய் செலுத்தி ஆண்டவரே பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய சபை ஆவியானவரே இந்த சபைக்குள் ஆண்டவரை இருக்கிறதான் ஆண்டவரை அத்தனை போராட்டங்களும் பிரச்சனைகளும் ஆண்டவரை நீர் அறிந்திருக்கிறீர் அப்பா. நாங்க சொல்லி முன்னதாக நீங்க அறிந்திருக்கிறீங்க ராஜா. இங்க சபையில் இருக்கிற போராட்டங்கள் ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே ஒருவருக்கு ஒருவர் இருக்கிறதான விரோதங்கள் ஆண்டவரே சுவாமி சபை வளர முடியாதபடிக்கு செயல்படுகிற காரியங்கள் எல்லா சத்துருவின் கிரியைகள் எல்லா விதமான போராட்டங்கள் எல்லா விதமான சதித்திட்ட முயற்சிகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி. உங்க பிள்ளைகளை ஆண்டவரே தகப்படை செயல்பட விடாதபடிக்கு செயல்படுகிறதான சுத்தாவின் கிரியைகள் எல்லா மனித ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம் ஆண்டவரே சுவாமி. நியாய தீர்ப்பு ஆண்டவரை உம்முடையது அது வருகிறது ஆண்டவரை. ஆம் தகப்பனை ஒவ்வொரு பிள்ளைகளும் மனம் திரும்பட்டும். ஒவ்வொரு ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் உண்டாகட்டும். அனைத்து பிள்ளைகளுக்கும் சந்தர்ப்பம் உதவி செய்யுங்க.
நீ பச்சை பாதம் பார்க்கிற தேவன் இல்ல ஆண்டவரே. அப்பா உமது சுவிசேஷமோ மத்தியிலும் ஆண்டவரை செல்ல வேண்டும். கடைசி மனிதன் வரைக்கும் அது செல்ல வேண்டும். ஆமாண்டவரே அவன் தகப்பனே அதுக்கு தடையாக ஆண்டவரே மனித இயேசுவின் நாமத்தை கண்டறிந்து கொள்கிறேன். தேவனுடைய அக்கினி பிரசன்னமால லூயா நாங்க செபிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா எழுப்புதல் தீ இயேசுவின் நாமத்தை பற்றி பிடிக்கும்படியாக செபிக்கிறோம். இருக்கிற பிரதேசமாக மீண்டும் ஆண்டவரே அந்த எழுப்புதல் தீ பற்றி பிடிக்கட்டுமாக லூயா பரவும்படியாய் நாங்க செபிக்கிறோம். அல்லேலூயா. உடைய வருகை நாள் அதி சீக்கிரமா அல்லேலூயா. ஆண்டவரே சுவாமி சத்துரு வானவன் ஆண்டவரே சபைகள் முடக்காதபடி ஆவியானவரே சபைகளை சோர்ந்து போக பண்ணாதபடி என் தேவனுடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஜெபிக்கிறேன். குடும்பங்களையும் கர்த்தர் நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன்ப்பா. ஐயா சுவாமி பிசாசான ஊழியக்கார குடும்பங்களை நோக்கமாக வைத்து அந்த குடும்பங்கள் பிரிந்து போகும்படியா பிள்ளைகளுடைய வாழ்க்கை போகும்படியாய் அநேக ஆண்டவரே திருச்சபைகள் பிரிந்து போகும்படியாக அநேக ஆண்டவரே சுவாமி சபைகள் கெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது ராஜா. இயேசுவின் நாமத்தினால எழும்புகிற எல்லா மனிதர்களையும் தேவ திட்டம் முறைகளுக்கு தடையாக எழும்புகிற கர்த்தருடைய வல்லமை சபை நடுவில் வல்லமையாக நாங்கள் செபிக்கிறோம். பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ள முடியாது. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜீவன் இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே நீங்க ஆண்டவரே சுவாமி இந்த சபைகளை நீர் கட்ட போகிறீங்க ராஜா. அநேக சபைகளை ராஜா அந்த சபைகளில் ஆண்டவரே அநேக ஊழியங்கள் பல விதத்தில வித்தியாசமான ஆண்டவரே சுவாமி ராஜா ஊழியங்களை நீர் கொண்டு வர சபைகள் வளர்ப்போகிறது. அந்த வளர்ச்சியை நாங்கள் காணப்போகிறோம். இவ்வாண்டத்தில் நீ கத்த செய்ய போகிறதுக்காக உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே சபைகளுக்கு விரோதமாக ஆண்டவரே தனி நபர்கள் குளிக்கல் ஆண்டவரே சுவாமி அப்பா ஊழியர்களை செய்ய விடாதபடிக்கு ராஜா அப்பா உங்க சத்தியத்தை சொல்ல விடாதபடிக்கு எழுந்துட்டதான அத்தனை காரியங்களையும் எதிரிகளையும் சத்துருக்கள் இயேசுவின் நாமத்துல முடிக்க மாட்டேன். என் ஜீவனுள்ள இயேசுடைய தூதர்களை எழுப்பும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. நாளில் கத்தாவே நாட்கள் ஆண்டவர் என் தேவன் ஆண்டவர் நமது சபையை திறந்து நடக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நம்முடைய சபைகள் ஆண்டவரே அப்பா நம்முடைய சபைகள் ஆண்டவரே பாதுகாக்கப்படட்டும். ஆண்டவரே நம்முடைய சபை என்ற மனவாட்டியை காத்துக் கொள்ள கிருபைகளுக்காக நன்றி. அதுக்கு விரோதமான அத்தனை இருளும் அகழ்ந்து ஜெபிக்கும் ஆண்டவரே. சபையிலே வளர்ச்சியும் ஆண்டவரே அப்பா தகப்பனை எண்ணிக்கையிலும் ஆண்டவரே பொருளாதார ரீதியிலும் ராஜ்யம் அது வளர்ச்சி அடையும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வளர்ச்சியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க ஆசீர்வதிக்கப்படுறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு சபைகளையும் உடைய அன்பு கருத்துல ஒத்துக்கொடுக்கும் ஆண்டவரே. நீருடைய சேமத்தை கொடுக்க போறதுக்காக சமாதானத்தை கொடுக்க போறதுக்காக சுதந்திரமான சத்தியத்தை சட்ட திட்டங்கள் ஆண்டவரை பிள்ளைகளுக்கு கிடைக்கப்பட போறதுக்கு நன்றி ஆண்டவரை. ஆண்டவரை எதிராக எந்த சட்டங்கள் எந்த அதிகாரிகள் எழுப்பாக நாமத்தினால் ஆண்டவரை நீங்க அந்த இடத்துல தலைவராக நின்று ஆண்டவரை எங்கள் சபைகளுக்கு கத்தாவ செய்ய வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம். திருச்சபைகள் ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லா தேவைகளிலும் ஞானமாக நடத்த கர்த்தர் உதவி செய்வீராக. எந்த இடத்திலும் ஆண்டவரை சுவாமி தேவன் ஞான பரத்திலிருந்து ஆண்டவரை எந்த இடத்துல பேசணும் எந்த இடத்துல வேண்டும் உங்களுடைய வழிநடத்தலோடு உங்களுடைய வெளிப்பாடோடு சபைகளை நடத்த ஆண்டவரை சுயத்தை சாராதபடிக்கு ஆண்டவரே சுவாமி தகப்பனே ராஜாதி ராஜாவை அநியாயமான ஆதாயத்துக்காக உண்மையுடையதான் ஆண்டவரே ஊழியம் கனமான ஊழியம் அதை ஆண்டவரே ஆண்டவரே யா சுவாமி உண்மையோடு
சுத்தத்தோடு செய்ய பிள்ளைக்கு நீர் கிருபை அளிக்கும்படியா ஜெபிக்கிறேன். என் தேவன் நீர் அழைத்தவர் சப்பா நடத்தி சொன்னீர் ஆண்டவரை. எங்களை அழைத்த தேவன், எங்கள் பெயர் சொல்லி அழைத்த தேவன், உங்க ஜீவ புஸ்தகத்தில் எங்கள் பெயர்கள் அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படியா ஒவ்வொரு ஊழியக்கார குடும்பத்தை கத்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி. நடக்கிறதான அநியாயங்கள், நடக்கிறதான தீமைகள் ஆண்டவரே, ஊழியக்கார குடும்பங்களுக்கு செயல்படுகிற எல்லா பிரச்சனைகளும் ஆண்டவரே நாமத்தில் மண்டத்தில் கத்த செய்ய போகிறத அற்புதமான காரியங்களுக்காக உமக்கு நாங்க நன்றி சொல்கிறோம். அப்பா ஆவியானவரை தொடர்ந்து நீங்களாவது கூட இருங்கப்பா, எங்களை வழி நடத்துங்க சுவாமி. விசேஷமாக ஆண்டவரே, இந்த ஊழியத்தை நடத்துகிறதான சகோதரிக்காய் நன்றி ஆண்டவரே. உடைய குடும்பத்துக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா உடைய பிள்ளைகள் உண்மையில் ஆண்டவரை இன்னும் பலன் கொள்ள, இன்னும் உடைய ஊழியங்களை ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே தகப்பனை பெருக பண்ண ஆண்டவரே உம்முடைய வரங்களால் வல்லமையால் நொறுக்கும்படி சிந்திக்கும். சங்கமம் ஊழியத்துக்காக ஆண்டவரே இந்த வானொலி நிகழ்ச்சிகளிலே கத்தாவை அநேக ரட்சிக்கப்படுகிறார். அநேக அற்புதங்கள் அதிர்ஷ்டங்கள் அடையாளத்தில் நடக்கிறது. உமது சத்தியம் ஆண்டவரே ஐயா பறைசாற்றப்படுகிறது. என் தேவன் இன்னும் ஆண்டவரே அதை உயர்த்தும்படியாக, இன்னும் ஆண்டவரே சுவாமி வளர்ச்சி அடைய பண்ணும்படியா ஜெபிக்கிறோம். இந்த இடத்துல ஜெபிக்கும்படியா வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு உயிர்காரர்களுடைய குற்றங்களையும் அப்பா உங்களுடைய அன்பு கரத்துல உங்களுடைய திட்டம் ஒரு வாழ்க்கையிலும் ஆண்டவரை சிதறாது படிக்கிறாச்சா. உங்களுடைய நோக்கத்தின்படி ஒவ்வொரு உயர்கால பிள்ளைகளையும் எத்த போசித்து உமது பாதையில சுவையாய் நீ நடத்த போறதுக்காய் நன்றி. வலப்புறம் விடப்புறம் தேவனுடைய சுமுகத்துல உண்மை நோக்கி பார்த்து உண்மை வெளிப்பாடோடு உண்மை சத்தத்தை கேட்டு உண்மை பாதையில் நடக்க எங்கள் எல்லாருக்கும் நீர் கிருபை அளிக்கும்படியா எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். உங்க நாமத்தை உயர்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தை ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டது நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென் ஆமென். உங்களோடு கூட இருப்பாராக சிஸ்டர். நாங்கள் டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரதர் நீங்கள் அந்த பென்சுலா அந்த தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். அந்த தேசத்தில் இருக்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் அறிவார். ஆகவே அந்த தேசத்துக்காகவும் அந்த தேச மக்களுக்காகவும் நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள். ஈரான் தேசத்தையும் தேவன் பொறுப்பேற்று இந்த சீனா தேசங்கள், இந்த இப்படியாய் இருக்கிற தேசங்களை தகப்பன் கண்ணோக்கி பார்த்து அவர்கள் மனம் திரும்ப ரட்சிப்பை காண கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபத்திலே வழி நடத்துங்கள். என்னுடைய மகன் நாளைக்கு தன்னுடைய இடத்துக்கு போகிறார். இங்கே சரியான சினோவாய் இருக்கிறது. ஆகவே அதற்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பும் கிருபை என்ற பிதாவே, இந்த தேவனே இந்த புதிய வருஷத்துக்காய் நன்றி அப்பா. இந்த தேவனே நன்றி ராஜாவே நன்றி. தேவனே இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் ஹாப்பி நியூ இயர் தேவனே அப்பா. புதிய வருஷத்திலே வெளிப்படுத்தல் 21 சொன்னீங்கப்பா. இது நான் சகலத்தையும் புதிதாக்குவேன் சொல்லி அப்பா. தேவனே யார் யார் உண்மையாய் உத்தமமாய் பரிசுத்தத்தோடு தேவனே தீர்மானம் எடுத்து இந்த வருஷத்துக்குள்ள கடந்து வந்திருக்கிறோம். தீர்மானம் எடுத்து கடந்து வந்திருக்கிறோம். நன்றி ராஜாவே, நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. அதே போல இந்த சங்கம் தேவனே யார் யார் காரியங்களை நன்றி ராஜாவே. யார் யார் தீர்மானம் சொல்லி சுத்தமாக நன்றி அப்பா. நன்றி நன்றி ராஜா. நன்றி என்றவனே சுத்தமாவியானவரே இந்த பிதாவே தேசங்கள் பிதா தேவனே நன்றி சுத்தாவியானவரே நன்றி அப்பா பிதாவே தேசங்களில்
சேர்ந்து அந்த சேர்ந்து நாமத்திலே நன்றி ராஜாவே, நன்றி. அந்த பேசுகிறார்கள் மனுஷத்துடைய ஆவிகள் எல்லாம் சேர்ந்து கொடுத்திருக்கிறீங்களா பிதாவே. நன்றி அப்பா பிதாவே, நன்றி ராஜாவே. சொன்னீங்களப்பா பிதாவே. பிதாவே நன்றி அப்பா பிதாவே. நன்றி ராஜாவே என்றவன் நன்றி. பிதாவே பிதாவே கிரியா போடுங்க நாமத்தினாலே பிதாவே கிரிய பிசாவுடைய கிரிய நாமத்தினாலே அதிகாரிகளை நாமத்தினாலே நாமத்தினாலே சீனா தேசம் ராஜாவே சீனா தேசத்தின் அப்பா பிதாவே சுட்டரிக்கப்படக்கூடாது சுத்திகரிக்கப்படக்கூடாது பிதாவே நன்றி ரொம்ப நன்றி அப்பா
சத்திலே சிதைக்கப்பட்டு கிறிஸ்துவின் நாமத்தாலே சிதைக்கப்பட்டு கிறிஸ்துவின் நாமத்தாலே நன்றி சேவோல் சென்று பிதாவே நன்றி பிதாவே செய்யும் செய்யும் பிதாவே இந்த வேலையா நன்றி நாமத்தில் நன்றி நன்றி அப்பா பிதாவே நீங்க செய்ய நன்றி அப்பா பிதாவே
செய்யப்படும் மூலம் மூலம் நன்றி பிதாவே சீர்மதிங்கப்பா பிதாவே செய்யுங்க அதிசயங்களை செய்யுங்க துக்கங்கள் யாரும் சந்தோஷமாய் மாறுவதாக ஒரு நாமத்தினாலே செய்யுங்கப்பா பிதாவே அதிசயங்களை காணும்படி ஆவியானவரே நன்றி அப்பா பிதாவே நன்றி ராஜாவே நன்றி அப்பா பிதாவே ஆவியானவரே நீங்கள் வாக்கு கிடங்காத பெருமிச்சலோடு எவனே இந்த எடுத்ததற்காய் நன்றி ஆவியானவரே உங்களுடைய நாமம் எல்லா வேண்டுகோள் விண்ணப்பங்கள் ஜபங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே ஆமீன் ஆமீன் அமேன் அமேன். அங்க ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமீன். உங்களையும் ஆசீர்வதிப்பாரா. ஆமேன். நாங்க தீபோராவை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். தீபோரா பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். ஓகே, நீங்கள் சங்கம வானொலியிலே ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். சங்கம வானொலி இந்த ஆண்டு 12 மாதமும் கர்த்தர் அதிசயமாய் அற்புதமாய் அது அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே நடத்தப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி சங்கம வானொலிக்காக அங்கு ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்தும். அன்பு விரக்கமும் கிருபை நிறைந்த தகப்பனே அப்பா, சோத்திரம் அப்பா, சோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்துக்காக நன்றி தந்தையப்பா. தந்தை அதிகாலையிலிருந்து கண்மணி போல எம்மை பாதுகாத்து வந்த கிருபைக்காக நன்றி அப்பா. பிதாவேப்பா, சொல்லப்பட்ட விண்ணப்பத்தை தந்தையின் திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேனப்பா. சங்கமம் வானொலி அப்பா திருப்பாதத்துல ஒப்பு கொடுக்கிறேனப்பா. தந்தையப்பா, இந்த வானொலியை இணைந்து செயல்படுகிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் அப்பா திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேனப்பா. ஒவ்வொருவரையும் நீங்கள் பொறுப்படுங்கப்பா, காத்துக்கொள்ளுங்கப்பா. எந்த பொல்லாத மனித கண்களை தயவு கொடுங்கப்பா. எந்த பொல்லாத மனிதர்களும் அப்பா இவர்களை பார்க்கும் போது எதுவுமே தீண்டாத படிக்கப்பா. தந்தையப்பா, எங்க சென்றாலும் அப்பா அவர்களுக்காக நான் பாதுகாப்பை நீங்கள் கொடுக்கும்படியாக என் தந்தையின் திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேனப்பா. வானொலியை நீங்கள் இன்னும் இன்னும் அப்பா தகப்பைய உலக நாடுகள் இதை கேட்டப்பா, இதை கேட்டு எல்லா மக்களும் அப்பா ரட்சிக்கப்படும்படியாகவும் ஜெபிக்கிறேனப்பா. ஆண்டவரே, இந்த சங்கமம் ஒவ்வொரு நிகழ்வையும் கொண்டு வர்ற ஒவ்வொருவரையும் நீங்கள் அப்பா பொறுப்படுங்க, காத்து கண்டுங்கப்பா. அப்பா வார்த்தைகள் ஆண்டவரே அப்பா, வார்த்தைகளை கொண்டு வர்றவர்கள் ஆண்டவரே அப்பா ஆசீர்வதிக்கும்படியாக அனைவரையும் தந்தையின் திருக்கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. தந்தையப்பா, எல்லாவற்றையும் அப்பாவின் திருக்கரத்துல ஒப்பு கொடுத்து என்னை தாழ்த்தி இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் அமேன் அமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். கலாசீலன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு வந்து ஜெபிச்ச ஒவ்வொரு பிள்ளைகள், குடும்பங்கள், வீடுகள், நீங்கள் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணுங்கள். திருமணத்துக்காக காத்திருக்கிறவர்கள் அவர்களையும் கர்த்தர் பொறுப்பேற்க வேணும். ராணியாக்கா ஸ்ரீலங்காவுக்கு போகும்போதும் அந்த விமான விமானத்தோடும் கூட இருந்து அவருடைய ஊழியங்கள், அவருடைய காரியங்கள் எல்லாம் செய்துவிட்டு வர கர்த்தர் உதவி செய்யணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழிநடத்துங்க. எல்லோருக்கும் எங்களுக்கு 26ஆம் ஆண்டு புது வருட வாழ்த்துக்கள். கர்த்தர் தாமே குடும்பத்தையும்
எங்களையும் எல்லாரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. புது வருட வாழ்த்துக்கள். ஆமேன். அன்பும் இரக்கம் நிறைந்து எங்கள் அருமை இரட்சகரே, இந்த நாளுக்காக நன்றி இயேசுவே. இந்த புதிய நாளிலே, புதிய வருஷத்திலே ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே ஒவ்வொரு தேசங்களிலும் இருந்து நாங்கள் கூட்டி சேர்ந்து உம்முடைய நாமத்தினாலே ஜெப விண்ணப்பங்களை எடுக்க வைக்கிறவரே உமக்கு நன்றியப்பா. நீ தருகிற பலனுக்காக, சத்துவத்துக்காக நன்றியப்பா. இந்த குளிர்காலங்களிலே, ஸ்னோ நேரங்களிலே எங்களை பலப்படுத்தி ஆண்டவரே வழிநடத்தி வருகிற தேவாதி தேவனுக்கு நன்றி கூறுகிறோம் அப்பா. தகப்பனே, எல்லா நாடுகளிலும் இருந்து, எல்லா வித்தியாசமான நேரங்களிலே இருந்து கர்த்தாவே, ராஜாவே, ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே நாங்கள் கர்த்தாவே ஜெப விண்ணப்பங்களை ஏறெடுக்க வேண்டும் என்று ஒரு மனதோடு வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரி குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த குடும்பங்களிலே உம்முடைய வல்லமையும் மகிமையும் கிருபையும் இருக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட குடும்பங்கள் அப்பா. தகப்பனே, இந்த குடும்பங்களிலே இருக்கிறதான சகல பலவீனங்கள், நோய்கள் எல்லாம் ஆண்டவரே செயலிழந்து போவதாக. ஆண்டவரே, நீர் கர்த்தாவே குணமாக்குகிற பரிகாரியாகிய கர்த்தராய் இருக்கிறபடினாலே ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலும் அங்கத்தவர்கள் மேலே ஆண்டவரே நீர் பரம வைத்தியராக இருந்து, குடும்ப வைத்தியராக இருந்து தகப்பனே இவர்களுக்கு பூரண சுகத்தை கொடுத்து, ஆண்டவரே நல்ல ஆலோசனைகளை கொடுத்து, ஞானத்தை கொடுத்து பாதைகளிலே ஆண்டவரே கர்த்தாவே நீர் வழி நடத்தி செல்ல வேண்டுமாக ஜெபிக்கிறோம் அப்பா. குடும்பங்களிலே இருக்கிறதான தேவைகள் யாவும் சந்திக்கப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக. இயேசுவே, இந்த வேளையிலே ராஜா குடும்பங்களிலே திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக, வேலைகளுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். என்னென்ன தேவைகளுக்காக காத்திருக்கிறார்களோ அவைகள் எல்லாம் இந்த வருஷத்திலே இரட்ட தனியாய் கிடைக்க கர்த்தர் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே ஜெயம் எடுக்க உதவி செய்யுங்கப்பா. திருமணமாகாத, திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக வருகிறோம் தகப்பனே. உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய சந்ததி, உம்முடைய கர்த்தாவே சித்தம் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிறைவேற கர்த்தர் கிருபை செய்வீராக. யார் யாருக்கு யார் யாரை நீர் நியமித்து வைத்திருக்கிறீரோ, ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறீரோ அவைகள் தங்கு தடையின்றி ஆண்டவரே இவர்களுக்கு திருமணம் கிடைத்து ஒரு பரிசுத்த திருமண வாழ்வு வாழ்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த இந்த நாட்களிலே உம்முடைய ஊழியத்தை செய்து கொண்டு இந்த வருங்கால வாலிப பிள்ளைகள் எழுந்து பிரகாசித்து எழுப்புதலை அனுப்பி ஆண்டவரை எப்படிப்பட்ட என்னென்ன வகையிலே செய்ய வேண்டுமோ அவைகளை செய்யத்தக்கதாக நீர் ஒருவரை ஆணையும் பெண்ணையும் மானையும் இணைத்து உம்முடைய சித்தத்தை நீர் வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். இதுக்கு தடையாயிருக்கிற மாமிச தடையும் பிசாசின் தடைகள் யாவும் அழிந்து போவதாக. ஆண்டவரே அப்பா இயேசுவே, நீர் கர்த்தாவே உம்முடைய கரத்தின் கிரியைகளை இந்த பிள்ளைகள் காணட்டும் ராஜா, காணட்டும் அப்பா. உங்களை எப்படியாக தெரிந்தெடுத்து உங்களை எப்படியாக நீர் இணைத்தீரோ அதே போல எங்களுடைய சந்ததிகளும் ஆண்டவரே அப்படியாக ஆசீர்வதிக்கப்பட்டு உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக நீங்க உதவி செய்யுங்கப்பா. அது ஆண்டவரே ஆசியா இருக்கட்டும், ஐரோப்பாவா இருக்கட்டும், எந்த கந்தாவே நாட்டிலே இருந்தாலும் அந்தந்த நாடுகளிலே இருக்கிற ஆண்டவரே பிள்ளைகளை உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து, திருமண காரியங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி ஆண்டவரே நீர் ஆபிரகாமுக்கு சாராளை கொடுத்தீர், ஈசாவுக்கு ஆண்டவரே ரெபேக்காளை கொடுத்தீர், அப்பா யாக்கோபுக்கு ஆண்டவரே அப்பா அவர் விரும்பினபடி ராஜா இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்து திரும்பி வர பண்ணின தெய்வமே. அப்படியாக ராஜாவே பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே அந்த சந்ததியை நாமத்திலே ஆண்டவரே நாங்களும் ஆசீர்வதித்து செபிக்கிறோம் அப்பா. தலைமுறையாக ஆண்டவரே தேவனுடைய கர்த்தாவே சந்ததி எழுந்து பிரகாசிக்க வேண்டும் தேவனே. நீர் செய்ய வல்லவர் ஆண்டவரே அப்பா. உம்முடைய சித்தத்துக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை நீங்க காண்கிறீங்களப்பா. அவைகளுக்கு ஏற்ற காரியத்தை நீர் ஏற்ற நேரத்திலே வாய்க்க பண்ண போறதற்காக நன்றி அப்பா. இந்த வருஷத்திலே ஆண்டவரே நாங்கள் நன்மையான காரியங்களை கேட்க பண்ண ஆண்டவரே செயல்பட உதவி செய்யும்படியாக எங்களுக்காகவும் நாங்கள் செபித்துக் கொள்ளுகிறோம். வாலிப பிள்ளைகள் அப்பா இடர்ந்து போய்விடாதபடி ஆண்டவரே கர்த்தாவே நீங்க பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் உம்முடைய நிழலும் உம்முடைய பிரசன்னமும் பிள்ளைகளை மூடிக்கொள்ள வேண்டுமாக செபிக்கிறோம் அப்பா. போக்கிலும்
குடும்பத்திலும் வேலை தலங்களிலும் ஆண்டவரே ஒரு வித்தியாசமான ஞானத்தை கொடுத்து வழி நடத்தி தேவ ஆவியினாலே நிரப்பப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக. அப்படியாக ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களும் ஆண்டவரே அப்பா பெருகி பெருகி ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஒன்றிலும் குறைவில்லாதபடி ஆண்டவரே அப்பா பலத்தினாலே ஆண்டவரே பலத்திலும் சத்துவத்திலும் ஆண்டவரே அப்பா சகல காரியங்களிலும் ஆண்டவரே குடும்பங்கள் எழுந்து பிரகாசித்து உம்முடைய நாமம் மகிமைப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக. குடும்பங்கள் முழுவதும் வீடுகள் முழுவதும் உம்முடைய பரிசுத்த இரத்தம் தெளிக்கப்படுவதாக. தேவ தூதர்கள் சேனைகள் உலாவி ஆட்டுக்குட்டியானவருடைய பரிசுத்த இரத்தத்தை தெளித்து பூசி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எல்லா கர்த்தாவே சாத்தானுடைய சகல காரியங்களும் சங்காரமாய் போகும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆட்டுக்குட்டியானவருடைய பரிசுத்த இரத்தம் ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் வீட்டின் நில சட்டத்திலும் பூசுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா வைராக்கியமாக உமக்காக நிக்கிற பிள்ளைகள் அப்பா ஒன்றிலும் கூட குறைவு படக்கூடாது ராஜா. தகப்பனே நீர் அப்படியான ஒரு ராஜாதி ராஜாவாகவும் தேவாதி தேவனாகவும் கர்த்தாதி கர்த்தராகவும் வீட்டிருக்கிற சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற எங்கள் அன்பு தெய்வம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே அந்த காரியங்களிலே உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும் அப்பா. உம்முடைய சமாதானம் கூட இருக்கட்டும். உம்முடைய வழிநடத்தல் கூட இருக்கட்டும் அப்பா. நீர் பெரியவர் அப்பா. நீர் வழிநடத்தி பாதுகாத்து காக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் நல்ல தெய்வமே, நல்லவரே, வல்லவரே, சர்வ வல்லவரே, ஆயுதங்களில் சிறந்தவரே அப்பா. நீங்க ஒருவர் தானப்பா. எல்லாம் உம்முடைய கரத்தின் கிரியைகள் அப்பா. உம்முடைய கிருபை அப்பா. உம்முடைய இரக்கம் அப்பா. உம்முடைய தயவப்பா. ஆண்டவரே ராஜாதி ராஜாவே, இந்த பொல்லாத காலங்களில நாங்களும் உமக்காக ஆண்டவரே கர்த்தாவே சகலவற்றிலும் ஞானத்தோடு பொறுமையோடு நீர் தருகிற ஆண்டவரே பலத்தோடு ஓடத்தக்கதாக உங்களை வழி நடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறோம். இதிலே வந்து ஜெபித்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை பேர் பெயராக ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஒவ்வொருவரே நீர் பல மடங்காய் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே கால்களை கொடுங்க ஆண்டவரே. பலத்தால் இடை கட்டுங்க ஆண்டவரே. இன்னும் ஜெப ஆவியினாலே நிரப்புங்கப்பா. பரிந்து பேசுகிற நல்ல பசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுகிற பிள்ளைகளாக நிரப்புங்க ஆண்டவரே. நிரப்புங்கப்பா. இயேசுவின் நாமத்தினாலே நிரம்பி வழிவதாக இயேசுவே. ஆண்டவரே அப்பா உமக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரே ஒளி வீசுகிற பிள்ளைகளாக திகழ வாழ பேச இருக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே நீர் செய்ய வல்லவர், நடத்த வல்லவர், பாதுகாக்க வல்லவர் அப்பா. உம்முடைய கிருபை இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவரே இந்த ஊழியத்திலும் இந்த சகோதர சகோதரிகள் மத்தியிலும் ஆண்டவரே அப்பா அப்பா எல்லாரோடு கூட இருந்து ஆண்டவரே அப்பா கர்த்தர் இந்த 365 நாளும் ஆண்டவரே நீரே எங்களை வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை நம்மை நடத்தட்டும் ஆண்டவரே. உம்முடைய தயவு எங்கள் மேலே பொழிவதாக ராஜா. நீ செய்ய வல்லவர் அப்பா. இப்பவே கர்த்தாவே ஆண்டவரே இந்த ஆரம்ப நாட்களிலேயே நாங்கள் எல்லாரையும் உம்முடைய கண்களிலே கரங்களிலே பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா நீர் செய்ய வல்லவர் ஆண்டவர். எங்களுக்கு போதித்து நடத்த வல்லவர் ஆண்டவரே. எங்களை பலப்படுத்த வல்லவர் ஆண்டவரே. நீரே ஆண்டவரே அப்பா ஒவ்வொருவரை ஆண்டவரே இந்த ஊழியங்களிலே கூட்டி சேர்க்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ரதியக்காவோடும் அண்ணாவோடும் கூட இருந்தாருங்கப்பா. இந்த வயசிலும் அவர்களுடைய பிரயாணத்தை உம்முடைய பாதத்திலே வைக்கிறோம் ஆண்டவரே. சுகபலத்தோடு தங்களுடைய ஆண்டவரே ஊருக்கு செல்ல நீர் கர்த்தாவே உதவி செய்யுங்கப்பா. இங்கே குளிர், அங்கே வெக்கை, மழை ஆண்டவரே இப்படியான காலங்களிலே அவர்களுக்கு நல்ல பலத்தை கொடுங்கப்பா. பாதைகளை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அவர்கள் போற விமானம் ஆண்டவரே வாகனங்கள் எல்லாவற்றையும் பொறுப்படுத்தர்லங்கப்பா. சுக பலம் ஆரோக்கியத்தோடு தங்களுடைய வீட்டுக்கு போய் சேர தேவன் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். விசேஷமாக நஷ்டனாவுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய அந்த கால் பிரச்சனை எந்த ஒரு கரைச்சலும் கொடுக்காதபடி அவருடைய பிரயாணத்திலே அவருக்கு வேண்டிய பலத்தை கொடுத்து ஆண்டவரே வீட்டிலே போய் சேர உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். திரும்பமாய் ஆண்டவரே இந்த சகோதரியோ சகோதரனோ வந்து எங்களோடு கூடி சேர்ந்து ஜெபிக்க தேவன் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் செய்ய வல்லவர், நடத்த வல்லவர், பாதுகாக்க வல்லவர் அப்பா. உம்முடைய கிருபையினாலும் தயவினாலும் இரக்கத்தினாலும் இந்த ஜெபங்கள் ஒவ்வொன்றையும் நீர் ஆசீர்வதித்து ஆமென்றும் ஆமேன் என்றும் தரப்போறதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி சொல்லி உங்களை ஒரு விசை தாழ்த்தி உமக்கு உண்மை உள்ள பிள்ளைகளாக
தாழ்மையுள்ள பிள்ளைகளாக, உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள் நாங்கள், சாட்சியுள்ள பிள்ளைகளாக நிற்க வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஆண்டவரே இன்னும் பரிசுத்தம் அடைய எங்களுக்கு உதவி செய்யும் ஐயா. இல்லாமல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன். எங்களுக்கு ஜீவனை கொடுத்த எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நான் தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் எங்களை நடத்தினார். ஒரு சிறு ஜெபத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். ஒரு ஜெபம் ஜானட், எங்களுடைய பழைய ஒரு ஊழியக்காரன், அதாவது என்னுடைய பாஸ்டர் ராஜசூரியர் AOG மானிப்பாயில வச்சிருந்த எல்லாருக்கும் தெரியும். அவர் ராத்திரி மோசம் போயிட்டார். அவருடைய அடக்க ஆராதனை அவருடைய குடும்பத்துக்காக, சபைக்காக அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நன்றி ஜானட். எனக்கும் தெரியும் அவர்களை. நாமே அவர்களோடும் கூட இருந்து நடத்துவார். அன்பான பிதா இயேசுவின் நாமத்தின் ஆண்டவரே, இந்த வருஷத்துக்காய் ஸ்தோத்திரம். சங்கம வானொலிக்காய் லேசியனா மனைவி பிள்ளைகள் சந்ததி ஆண்டவரே, இந்த ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் கர்த்தாவே இன்னும் கல்வி பெருகச் செய்வீராக. கர்த்தாவே இருக்கிற தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் நீக்கப்பெற கர்த்தாவே, இந்த வார்த்தைகள், வசனங்கள், பாடல்கள் எல்லாம் ஆண்டவரே கர்த்தாவே மகிமை அடைய உதவி செய்யும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். எல்லாத்திலும் உம்முடைய நாம மகிமை அடையட்டும் ஐயா. அந்த ராஜசூரிய குடும்பத்துக்காய் நாங்கள் செபிக்கிறோம், மனைவிக்காய் செபிக்கிறோம். என்ற தகப்பனே, அவர்கள் செய்த ஊழியங்களை கர்த்தாவே நாங்கள் நினைவில் கொண்டு வருகிறோம். கர்த்தாவே உமக்குள்ளே மகிமை அடைந்த அவர்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. அந்த காலத்திலே ஆண்டவரே, அந்த நாட்களிலே ஆண்டவரே, ஒரு வாலிப மகனாய் வாலிப ஊழியங்களை அநேகமாய் செய்தார்கள். அநேக வாலிபர்களை எழுப்பினார்கள் ஆண்டவரே, யுவதிகளை எழுப்பினார்கள் ஆண்டவரே. அப்படியாய் கர்த்தாவே, நீ செய்த எல்லா காரியத்துக்காய் நன்றி சொல்லுகிறேன். செய்த ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, அந்த ஊழியங்களின் மகிமைப்பட்டிருப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. அந்த குடும்பத்தை நீங்க பொறுப்பேருங்க. எல்லாரும் உமக்குள்ளே வந்து சேர கர்த்தாவே ஆண்டவரே நாங்கள் ஆயத்தமாய் இருக்க சேவனே நீர் உதவி செய்யும்படி செபிக்கிறேன். இனி நடக்க போற ஒவ்வொரு புரோகிராமிலும் என் தகப்பனுடைய கரம் ஆண்டவரே இந்த சங்கம வானொலியோடு கூட இருந்து நடத்தும்படி செபிக்கிறேன். சகலதை நீர் தாங்கி தப்புவித்து நடத்தும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளை ராணியக்காக செபிக்கிறேன். உங்களோட பிள்ளைகள் போயிருக்கிறார்கள் அப்பா, வாகனத்தோடும் அந்த ஆண்டவரே விமானத்தோடும் விமான ஓட்டியோடும் விமானத்திலே பயணம் செய்கிறவர்களோடும் போய் இறங்கும் போதும் ஆண்டவரே அங்கால் அவர்கள் போய் சேர வேண்டிய இடத்திலே சேர்ந்து மட்டும் என் தகப்பனுடைய கரம் கூட இருந்து அங்க இருக்கிற நாட்களிலும் பாதுகாத்து திரும்பமாய் அவர்கள் வந்து சேர நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே. சகல துதிகின மகிமை உமக்குரியது, உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமீன், ஆமீன். இதுவரை நேரமும் இணைந்து எல்லா ஜபங்களுக்காக ஜபித்த தொகுத்து வழங்கிய எல்லோருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். நாங்கள் சௌரி ஏமியை அழைத்து பார்ப்போம். அன்றைய நாளிலே மிகுந்த ஸ்னோவுடன் கூடிய நாள். சௌரி ஏமி புஷ்பராஜா சுகமாக இருப்பார்னு விசுவாசிக்கிறோம். அவருடைய கரத்தில் ஒப்புவிக்க இருக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிப்போம். இந்த வேளையிலும் இணைந்து அதிகாலை வேளையிலே, காலை வேளையிலே, மாலை வேளையிலே, இரவு வேளையிலே இணைந்து ஜபித்த அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கர்த்தருடைய கரத்திலே எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் எங்களுடன் சௌரி ஏமி புஷ்பராஜா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். பிரைஸ் லோட்டமா, பிரைஸ் லோட்டமா. ஆமீன். உங்களுக்கும் புது வருட வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, காலை வணக்கங்களை கூறிக்கொண்டு இந்த வேளையில் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களா. காட் பிளஸ் யூ. ஆமேன், ஆமேன். இரக்கமுள்ள கர்த்தாவே, நன்றி சுவாமி. நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. தூரத்துக்கும் சமீபத்துக்கும் போதுமானவரே எங்களை துதிக்கிறோம், உங்களை சோத்திரிக்கிறோம். துதிக்கு பாத்திரரே எங்களை துதிக்கிறோம், உங்களை சோத்திரிக்கிறோம். துதியின் மத்தியில வாசம் பண்ணுகிறவரே எங்களை துதிக்கிறோம், உங்களை சோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த புதிய வருஷத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த 4 நாட்களை நாங்கள் கடந்து சென்று இந்த 5 நாளிலும் ஆண்டவரே சுவாமி காலடி எடுத்து வைக்க தந்த இந்த நேரத்துக்காய், தருணங்களுக்காய் ஆண்டவரே எங்களுக்கு சோத்திரம். கடந்த வருடம் முழுவதும் எங்களை சுகப்பல ஆரோக்கியத்தோடு வைத்து இந்த புதிய வருஷத்தையும் கண்டு ஏசப்பா இந்த ஊழிய பாதையிலே நாங்கள் தொடர நீங்கள் தந்த இந்த தருணங்களுக்காக உங்களுக்கு சோத்திரம் ராஜா. அதே போல தகப்பனே, இந்த புதிய வருஷத்திலும் இந்த சங்கமம் வானொலி ஆண்டவரே 10வது வருடத்திலே காலடி எடுத்து வைத்திருக்கிறது ராஜா.
ஆண்டவரே சுவாமி, இந்த நேரத்திலும் இந்த வானொலியை முற்றிலும் முழுதலுமாக உங்களை கரத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, இந்த வருஷம் முழுவதும் தேவ சித்தம் இந்த ஊழியத்திலே செய்யப்பட வேணுமா எங்களை கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம். அப்பா, இந்த வானொலி ஊழியத்தை நடத்தி வருகின்ற அருமையான இந்த சகோதரனையும் சகோதரியையும் அப்பா உங்களுடைய பாதத்திலே நாங்கள் குடும்பமாக வைத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே சுவாமி. ஆண்டவரை, இவர்களுக்கும் இந்த வருஷத்திலும் ஆண்டவரே சுவாமி ஆபிரகாமுக்குண்டான அனைத்து ஆசீர்வாதங்களினாலும் இவர்களை ஆசீர்வதித்து ஆண்டவரே நல்ல சுகப்பெல ஆரோக்கியத்தோடு இந்த வருடம் முழுவதும் நீங்கள் கொடுத்த இந்த விசுவாச ஓட்டத்தை ஓட நீங்கள் உதவி செய்ய வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஊழியத்தின் தேவைகள், பொருளாதார தேவைகள், குடும்பத்தில் உள்ள தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து வழிநடத்தி ஜெபிக்கிறோம். நீங்க கொடுத்திருக்கிற அந்த வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த வேலை இடத்திலும் ஆண்டவரே, இந்த ஊழியத்தை தொடர்ந்து ஏசப்பா செய்ய நீங்கள் கொடுத்திருக்கிற தருணத்துக்காய் ஸ்தோத்திரம். அந்த வேலை இடத்திலிருந்தும் ஆண்டவரே, இந்த மகன் இந்த ஊழியங்களை செய்யும் பொழுதும் பாதுகாப்பின் கரம் கூட இருந்து ஏசப்பா வழி நடத்தவனுமாய் ஆண்டவரே, அந்த வார்த்தை அந்த இடத்திலே ஏசப்பா விதைக்கப்படும் பொழுது அந்த இடத்திலே வேலை செய்யற உறவுகள் அதை கேட்டு ஏசப்பா ரட்சிப்பை காண வேணுமா எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். அதே போல சகோதரன் மாக்கையும் குடும்பத்தாரையும் உங்களை கரத்திலே நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இந்த வேளையிலும் பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறோம், பேர குழந்தைகளை ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே, மருமகளை ஒப்புக்கொடுக்கிறோம், மகளை ஒப்புக்கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே சகோதரி ஜெனட்டுக்காய் குடும்பத்தாருக்காய் உங்களுக்கு நீங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த வருஷத்திலும் இந்த ஜெர்மனி தேசத்திலே சகோதரி கூடாக ஆண்டவரே எண்ணற்ற ஆத்துமாக்கள் இந்த தேசத்திலே அறுவடை செய்யப்பட வேண்டும் ஜெபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, கணவரை ஒப்புக்கொடுக்கிறோம். பிள்ளைகளுடைய காரியங்கள், வேலை காரியங்கள், மகளுடைய படிப்பு காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்க இந்த வருஷமும் பொறுப்பேற்று நடத்தி இந்த குடும்பத்தை தாங்க வேணுமா ஜெபிக்கிறோம். அதே போல இந்த புதிய நாளிலும் தகப்பனே சுவாமி எங்களை கரம் கூட இருக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். சகோதரி டாலி சிஸ்டருக்காய் நன்றி சொல்லுகிறோம், கணவருக்காய் நன்றி சொல்லுகிறோம், மகனுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அதே போல ஏசப்பா இந்த புதிய நாளை பொறுப்படுத்தவரே சோத்திரம். பாசச்சால் சகோதரி நிர்மலா மரியா குடும்பத்தாரை ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரை, இந்திய தேசத்திலும் அவர்கள் செய்கின்ற ஊழியங்கள் ஒவ்வொன்றையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேணுமா எங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறோம். பிரதர் டானாலை ஒப்புக்கொடுக்கிறோம். அவருடைய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறோம். இருக்கிற தேசத்துக்காய் நன்றியப்பா. அதே போல தகப்பனே, இந்த புதிய நாளிலும் ராஜா இந்த நேரத்திலும் குணாவை ஒப்புக்கொடுக்கிறோம். அவருடைய ஊழியங்கள், அவருடைய குடும்பத்தார் எல்லோரையும் கூட உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த நாளிலும் தகப்பனே சுவாமி அதே போல கூட இருந்து நீங்க நடத்த வேண்டும் எங்களுடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே சுவாமி இந்த நேரத்திலும் ஆண்டவரே கூட இருந்து சகோதரி வினோவை ஜசிமாவை ஒப்புக்கொடுக்கிறோம். அவர்களோடும் கூட இருக்க வேணுமா இந்த வருஷமும் அவர்களுக்கு ஒரு நிறைவான ஆசீர்வாதமா இருக்க ஜெபிக்கிறோம். சகோதரி ரதி பாலசிங்கம், சகோதரி கலாசீலன் குடும்பங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே, அந்த தேசத்திலும் ராஜாக்கள், அதிகாரிகள், தலைவர்கள் எல்லோரும் திரும்பி ஆண்டவரே உங்களை நோக்கி பார்க்க வேணுமா தேவ சித்தம் அவருடைய வாழ்க்கையிலே செய்யப்பட வேணுமா ஜெபிக்கிறோம். சத்திய வேத திருச்சபை பாஸ்டர் சகோதரி நவமிலோகனை ஒப்புக்கொடுக்கிறோம். சலோகனை ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரை குடும்பத்தாரை ஒப்புக்கொடுக்கிறோம். தகப்பன் இந்த நேரத்திலும் பாசப்பால் சரணுக்காய் நன்றி. அவருடைய ஊழியங்களுக்காய் இருக்கிற கர்நாடகா மாநிலத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். சகோதரி குலேந்திரனமாவை ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே, அந்த தாயார் இந்த வருஷமும் இந்த ஊழியங்களை தொடர்ந்து செய்ய உதவி செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம். சகோதரி ஜான்சிக்காய் நன்றி சொல்லுகிறோம். அதே போல தேவ ஊழியர் அவர்களை ஒப்புக்கொடுக்கிறோம். இவர்களை ஒப்புக்கொடுக்கிறோம். இன்னமாக கதாவே இந்த வருஷமும் அவரோடு கூட இருக்கவனுமா ஜபிக்கிறோம். தாப்பனை நித்திய வலிச்ச நேரத்திலே இந்த நிலை ஊழியர்களை ஒப்புக்கொடுக்கிறோம். சகோதரன் மகேந்திரன் ஐயாவை ஒப்புக்கொடுக்கிறோம். அதே போல சகோதரி ரஞ்சின் மணி, சகோதரி கரண், சகோதரி சுபாலங்கோ எல்லோரையும் கூட எங்களுடைய கரத்திலே தந்தி பாசாண்டன் ராஜநாயகத்தை ஒப்புக்கொடுக்கிறோம். அவருடைய ஊழியங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். நன்றி என்று சொல்லுகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நேரத்திலும் கர்த்தாவே சுவாமி இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். தேவ பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த விண்ணப்பங்கள் வேண்டுதலை எல்லாம் உங்களுடைய பாதத்திலே வைத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். எங்கள் நல்ல தகப்பனே, ஆமீன். ஆமீன். புதிய மாதத்திலும் புதிய நாளிலும் புதிய வாரத்திலும் இணைந்து ஜெபித்த உங்கள் எல்லோரையும் கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். ஜெபங்கள் கேட்கப்பட்டது. அந்த வகையிலே கர்த்தர் தாமே உலக மக்களுக்காக, நாடுகளுக்காக, சபைகளுக்காக, குடும்பங்களுக்காக ஜெபித்து ஆசீர்வதித்த உங்கள் எல்லோரையும் கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கருத்தில் ஒப்புவித்துக் கொண்டு நாளை காலை வேளையிலே திரும்பமாக இதே வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். புது வருட வார்த்தைகளை திரும்பமாக கூறிக்கொண்டு கர்த்தர் பெரிதான காரியங்களை புதிய வருடத்திலே நடத்துவார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தி கொண்டு இந்த வேளையிலும்
நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெற்றுக் கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சி கூடாக சத்தியவேத திருச்சபை ஊழியர்களை இணைப்பு கொண்டு வருவோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன்.